அத்தியாயம் 1. பலருக்கு உறக்கத்தையும் சிலருக்கு சுறுசுறுப்பையும் தருகின்ற இரவு மணி 10:30. காயமுற்ற நிலா, நைந்து போன மேகங்கள், பூச்சிகளின் தேசிய கீதம், வாகனங்கள் குறைந்த சாலைகள், அவற்றிற்கு மஞ்சள் தேய்க்கும் விளக்குகள், தியேட்டர்களில் 6 ரூபா டிக்கெட் 15 ரூபா, சந்து முனைகளில் வரியா சார் கேள்வி கேட்கும் நெற்றிகளில் அகலப்பொட்டு. கிரண் பைக்கில் தடதடத்து வந்தான். ராக்கெட்டில் பறக்கப் போகிறவன் போல தோற்றமளிக்கும் முகத்தை முற்றிலும் மூடிய ஹெல்மெட், உப்பலாகிவிட்ட ஜெர்கின். கிரண் நுங்கம்பாக்கத்தில் அந்த சந்தில் நுழைந்ததும் என்ஜினை அணைத்தான். பாக்கியிருந்த சக்தியில் பைக்கை செலுத்தி ராவ் வீட்டின் வாசலில் பிரேக் அடித்த கிரீச் சத்தத்தில் 2 விளக்கு கம்பங்கள் தள்ளி படுத்திருந்த நாய் திரும்பி பார்த்தது. தெருவில் சீற்றத்துடன் வீசின காற்றில் உதிர்ந்த இலைகள் சில ராட்டினம் சுற்றின. மிதந்து மிதந்து இடம் மாறின. யார் வீட்டின் ஜன்னலோ டாமர் என்று எதிர்ப்பு காட்டியது. கிரண் ஹெல்மெட்டை கலற்றி கொண்டு படிகள் ஏறி காலிங் பெல்லை அழுத்த ராவ் கதவை திறந்து வா என்றான். ராவ் பூலுங்கியும் மெல்லிய ஜிப்பாவில் துருத்தின தொந்தியும் தலையில் பொட்டல் பிரதேசமுமாயிருந்தான். நவீன வரவேற்பறை தாண்டியதும் ஹால். கச்சிதமான சதுரமான ஹால். அதில் நடுவில் பள்ளம் போல 2 படிகளில் இறங்கினதும் சோஃபாக்கள். டீபாய் மேல் ராயல் சல்யூட் காலி கோப்பைகள். மூடி வைத்த பிளேட்டுகளில் காரமான முந்திரி பக்கோடா, உருளை சிப்ஸ். அருகில் டிவி டெக். அந்த ஹாலுக்கு காபரே பெண்ணின் உடையைப் போல வெளிச்சம் அரைகுறையாக அமைக்கப்பட்டிருந்ததில் ஒரு வசீகரம் இருந்தது. அலுமினியம் எல்லை கட்டின ஜன்னல்களில் ஒரு செவ்வக திறப்பு வழியாக காற்று திரைச்சீலையை அபகரித்து கொள்ளும் முயற்சியில் இருந்தது. கிரண் ஒரு இதமான சோஃபாவில் சரிந்தான். முந்திரி பக்கோடா எடுத்து ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு, இன்னும் அலெக்ஸ் வரலையா? வந்துட்டான், சிகரெட் வாங்கிட்டு வர போயிருக்கான். ராவ் டெலிவிஷனை போட்டான். நிகழ்ச்சியில் சுவாரஸ்யம் இல்லாமல் அணைத்து ஒரு கேசட் எடுத்து திரும்பி, XXX பார்க்குறியா கிரண்? நோ என்றான் கிரண். ஏன்? நாம கூடியிருக்கிறது பிஸ்னஸ்க்காக. அதனால என்ன, அலெக்ஸ் வர்ற வரைக்கும் பார்ப்போம். கான்சென்ட்ரேஷன் போயிடும் ராவ், அப்புறம் புத்தி புறம்போக்கா போயிடும். நேராக ரூமுக்கு போக சொல்லாது, வந்து உக்காரு. ராவ் வந்து அமர்ந்து கிரண் தன் வாயில் வைத்த சிகரெட்டிற்கு நெருப்பு சுடர் கொடுத்து விட்டு, கிரண், இந்த தடவை மீன் இல்ல, திமிங்கலம் என்றான். எனக்கு கொசு அடிக்கிறத விட யானை வேட்டை தான் பிடிக்கும் ராவ். அதனால தான் வாகா ஒரு பிளான் அமையிற வரைக்கும் சில்லறை வேலைகள் செய்யவே பிடிக்கிறதில்ல. சொல்லு, ப்ராஜெக்ட் என்ன? அலெக்ஸ் வந்துடட்டுமே கிரண். சரி, வரட்டும். அருகே முகத்தில் பாதியை தூக்கின கையால் மறைத்து மற்றொரு கையால் நழுவும் ஆடையை தடுக்கிற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிரசவித்த வெள்ளை பெண்ணின் முகத்தில் புகையை ஊதினான் கிரண். காலிங் பெல் ஒலித்தது. கிரண் எழுந்து சென்று அலெக்ஸுடன் வந்தான். மழை பெய்யுதா என்ன? ஆமா, லேசா ஆரம்பிச்சிருக்கு சொன்ன அலெக்ஸ் ஜீன்ஸ் பேண்டில் அங்கங்கே வட்ட வட்டமாய் மழை வைத்து அனுப்பிய ஈரப்பொட்டுக்கள். ஸ்லீவ்லெஸ் பனியன் அணிந்திருந்தான். பனியனில் நைக் என்றிருந்தது. அலெக்ஸ் மெல்லிய ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்து ஒட்டின தாடையை தாடி வளர்த்து சமன் செய்ய முயன்றிருந்தான். சேர்ந்து பார்த்துக்கிட்டே நாளாச்சு என்றான் ராவ் நாற்காலியில் கால்களை தூக்கி சமணம் போட்டுக்கொண்டு குளிர்கிறவனாய் கைகளை கட்டிக்கொண்டு. ஆமா கிரண், ராவ் சொல்ல போற திட்டம் எதுவானாலும் எடுத்துக்கலாங்கிறது என் முடிவு. ஏன்னா கஞ்சா ஹெராயின் கடத்தி வித்துக்கிட்டு போர் அடிக்குது மேன். என்ன சொல்ற? ராவ் முதல்ல சொல்லட்டும். அதுக்கும் முதல்ல லேசா சுதி ஏத்திக்கலாமே. அலெக்ஸ் மூவருக்கும் ஊற்றி ஐஸ் கியூப்ஸ் பிளாஸ்கில் இருந்து எடுத்து போட்டு கிளாஸ் எடுத்து ஒப்படைத்தான். சியர் சொல்லி சிப் செய்ய துவங்கினார்கள். அலெக்ஸ் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு மேஜை மேல் இருந்து பித்தளை ஆஸ்ட்ரேயை எடுத்து வந்து வைத்து கொண்டான். ராவ் 2 கைகளாலும் தன் கிளாஸை பிடித்திருந்தவன், அழகிய மங்களபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றான். தெரியும், தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து பக்கம், கரெக்டா என்றான். கரெக்ட் கிரண். எப்படி தெரியும்? அங்கே ஒரு சொந்தக்காரன் இருந்தா எனக்கு. ஆனால் நான் இங்கே போனதில்ல. சொல்லு, அந்த ஊரில் என்ன விசேஷம்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மன் கோவில் ஒன்று அங்கே இருக்கு. அந்த அம்மனுக்கு பேரே அழகிய அம்மன். ரொம்ப விசேஷமான சோழர் காலத்து கோவில். மீடியம் சைஸ் கோவில், பிரசித்தி பெற்றது. அழகிய அம்மனை வணங்கினா குழந்தை பேரு நிச்சயம். அதே மாதிரி அழகிய அம்மனை வணங்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சா ஓஹோன்னு உயர்ந்துக்கிட்டே போகுமே ஒழிய நொடிச்சதா சரித்திரமே இல்லை. இன்னைக்கும் மெட்ராஸில் தொழிற்சாலை ஆரம்பிக்கிற பெரிய பெரிய முதலாளிங்க லைசன்ஸ் எடுத்ததும் நேராக அழகிய மங்களபுரம் போய் அம்மன் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு வந்து தான் சகல காரியங்களையும் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அழகிய அம்மனை தொழிலில் கூட்டா கூட சேர்த்துக்கிறதுண்டு. இவ்வளவு முன்னுரை வேணாம் ராவ், சடார்னு வா. அலெக்ஸ், அவசரப்படுறது எனக்கு பிடிக்காத விஷயம். நிதானம் தடம் தரும். இது என் கொள்கை. சொல்றதுக்கு முன்னாடி குறுக்கிடுறத நிறுத்திக்கோ. இனிமே நமக்குள்ள பாய்ச்சல் வேணா ராவ், நீ சொல்லு என்றான் கிரண்.
இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் பேப்பரில் வந்த இந்த நியூஸை படிச்சிடுங்க. ராவ் டெலிஃபோன் டைரக்டரிக்குள் மடக்கி வைத்திருந்த கத்தரிக்கப்பட்ட அந்த செய்தி சதுரத்தாளை கிரணிடம் நீட்ட அலெக்ஸ் எழுந்து அவன் அருகில் வந்து இருவருமாக சேர்ந்து படித்தார்கள். அலெக்ஸ், கிரண் இருவருமே நிமிர்ந்து ராவை பார்த்தனர். அந்த நகைகளை கொள்ளையடிக்கலாங்கிறது உன் திட்டமா? ஒரே ஒரு நகையை மட்டும், அந்த சிவப்பு கல் ரத்தின மாலையையா? எஸ் ராவ். இப்போ நகைகளை அநேகமாக கோயிலில் வைக்கிறதில்ல, பேங்க் லாக்கர்களில் தான் வைக்கிறாங்க. தெரியும், அழகிய அம்மனுக்கு சொந்தமான நகைகளும் தஞ்சாவூரில் ஒரு பேங்கோட லாக்கரில் தான் இருக்குது. பின்ன ஆனால் திருவிழாவில் தேரோட்டம் தான் முத்தாய்ப்பு. அழகிய அம்மன் திருவிழா தேரோட்டம் தான் அதி விமரிசை. மற்ற தினங்களில் மற்ற நகைகள் போடுறாங்க. மொத்த நகைகளையும் குறிப்பாக அந்த சிவப்புக்கல் ரத்தின மாலையை போட்டு அலங்கரிக்கிறது தேரோட்டம் அன்னைக்கு மட்டும்தான். அலெக்ஸ் தன் கண்ணாடியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு தாடியை சொரிந்தான். கிரண் சிகரெட்டிலிருந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேரோட்டம். இன்னிலிருந்து சரியா 40வது நாள். நமக்கு போதுமான அவகாசம் இருக்கு. 30 லட்சம் மாலையை 3/4 விலைக்கு வித்தாலும் ஆளுக்கு 7.5 லட்சம். மெனக்கட்டு திட்டம் போட்டால் முடியாததில்ல. அவ்வளவு சுலபமா எனக்கு தோணலையே என்றான் கிரண். பக்கத்து வீட்டில் சுவரேறி குதிச்சு மாங்காய் திருடுறது தான் சுலபமான வேலை அப்படி பார்த்தா. கிரண், சேலஞ்சிங்காக இருக்கிறத சந்திக்கிறதுல தான் த்ரில் இருக்கு. அலெக்ஸ், த்ரில் இருக்கு, வாஸ்தவம். ரிஸ்க்கும் இருக்கு. திருவிழா சமயத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க முன்னிலையில் மாட்டிக்காமல் அடைகிறது சின்ன விஷயம் இல்லை. முதல்ல அந்த மாலை எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. ராம் சற்று ஏளனம் கலந்து சிரித்தான். ஏன் சிரிக்கிறன்னு கேட்டு நீ பதில் சொல்லணுமா இப்போ? கிரண், நேரடியாக அந்த நகையை கொள்ளையடிக்கிறது என் திட்டம் இல்லை. பின்ன நகை நம்ம கைக்கு வருது, ஆனால் அது கொள்ளையும் போகலை. யூ மீன் அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தயாரித்து இடம் மாற்றிடுறதா? டபுள் எஸ். சரியா வருமா? 2 ஆரம்ப கட்ட வேலைகள் இதில் செய்ய போகிறோம். அதில் கிடைக்கிற தகவல்கள் தெம்பாக இருந்தால் ப்ராஜெக்டை எடுத்துக்கிறோம். சிக்கல் இருக்கிறதா தெரிஞ்சா உதறிடலாம். என்ன அது சொல்லு. அலெக்ஸ், உனக்கு ஒரு கொலை கேஸில் மாட்டி 7 வருஷம் தீர்ப்பாகி உள்ளே இருக்கானே நம்ம டைப் ஆசாமி, அவனுக்கு என்ன? சிராஜுதீன் இதே அழகிய அம்மனோட சிவப்புக்கல் ரத்தின மாலைக்கு ஒரு அட்டகாசமான பிளான் தயாரிச்சான், தனி ஆளா. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். திட்டம் ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு படுபாவி அப்ரூவராகி இவனை கொலை கேஸில் மாட்டி விட்டுட்டான். அழகிய மங்களபுரத்துக்கு அவன் இது சம்பந்தமா பல தடவை போயிட்டு வந்தான். எனக்கு நல்லா தெரியும். நாம் புதுசாக அடிப்படையில் ஆரம்பித்து விஷயங்களை சேகரிக்கிறத விட அவங்கிட்ட இருந்து அல்வா துண்டு மாதிரி வாங்கிக்கிறது பெட்டர். அவன் போட்டு வச்சிருந்த பிளான் நமக்கு பிடிச்சிருந்தா அதையே செயல்படுத்திடலாம். அப்படின்னா அவனுக்கும் பங்கு கொடுக்க வேண்டி வரும். கொடுப்போமே. இது என்ன முதல் போட்ட வியாபாரமா? நம்ம வேலை பாதி குறையுதே. என்ன சொல்கிற கிரண்? சிராஜுதீனை கேட்டுக்கிறது நல்ல ஐடியா தான். ஆனால் அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான். அவனை போய் மனு கொடுத்து சந்திச்சாலும் இதெல்லாம் எப்படி பேச முடியும்? நான் இன்னும் முடிக்கல கிரண். அந்த சிராஜுதீனோட தங்கைக்கு அடுத்த வாரம் நிக்கா. அதுக்காக பரோலில் 4 நாளைக்கு வெளியில் வர்றான். வெரி குட். அப்போ பார்த்து பேசிடலாம். இதுக்கு நடுவில் அலெக்ஸ், நீயும் கிரணும் இன்னொரு காரியம் செய்யணும். என்னது? இங்கே தீநகரில் இருக்கே ஆர்கேஎஸ் ஜுவல்லர்ஸ், அவங்க கடை வச்சு 100 வருஷம் ஆனதுக்கு ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த மலரில் கடையோட ஸ்தாபிதம் யார், எப்படி செஞ்சது, எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு படு போரான கட்டுரைகள் இருக்கு. நடுவில் நமக்கு தேவையான ஒரு தகவலும் இருக்கு. என்ன அது? கடையோட பெருமைகள்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் நேரு கடைக்கு வந்து மோதிரம் வாங்கினதா, பிரிட்டிஷ் இளவரசருக்கு நெக்லஸ் கொடுத்ததா நிறைய எழுதியிருக்காங்க. அதில் அழகிய மங்களபுரத்தில் இருக்கும் அழகிய அம்மனுக்கு சிவப்புக்கல் ரத்தன மாலை திருவாரூர் பண்ணையார் சேதுபதி அவர்கள் ஆர்டர் படி செய்து கொடுத்ததும் நாங்கள் தான்னு வருது. ஐசி. அதனால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது. ராவ் விளக்கினதும் மற்ற இருவரும் தங்கள் கோப்பைகளை நிரப்பிக்கொண்டே உற்சாகமாக தலையை அசைத்தனர். அத்தியாயம் 2. அழகிய மங்களபுரம் என்று போர்டு போட்டு தஞ்சாவூரிலிருந்து டவுன் பஸ் உண்டு கும்பகோணம் செல்லும் ரூட் பஸ்ஸில் ஏறினால் அழகிய மங்களபுரம் என்று சொல்லி கண்டக்டர் இறக்கிவிட்டாலும் முக்கிய சாலையில் இருந்து சரளை கப்பி சாலையில் பிரிந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தாக வேண்டும். அப்படி நடந்தாலும் களைப்பென்பது தெரியவே தெரியாது. காரணங்கள் 2. 1, வழியெல்லாம் கொலு மண்டபத்தின் காவலாளிகள் போல 2 புறங்களிலும் நிமிர்ந்து நிற்கும் புளிய மரங்கள். 2, சரளை கப்பி சாலை எப்படியெல்லாம் வளைகிறதோ அப்படியெல்லாம் வளைந்து ஓடுகின்ற காவிரியின் கொள்ளுப்பேத்தியாக வாய்க்கால். கலக் என்று சத்தம். தொடைவரை மட்டுமே ஆழம். வயது பையன்கள் சாலையில் இருக்கும் சின்ன வளைவுக்கட்டை சுவரில் ஏறி வேட்டியை கலற்றி கழுத்தில் மஃப்ளர் போல கட்டிக்கொண்டு தொபுக்கென்று குதித்து நீரின் ஓட்டத்துடன் சுகமாக நீந்தி கொண்டே சேஷ்டைகள் செய்து கொண்டே ஊருக்கு வந்து விடுவார்கள். பயணத்திற்கு பயணம், குளியலுக்கு குளியல். வழியில் அங்கங்கே படித்துறையில் குளிக்கிற துவைக்கிற பெண்களின் பாவாடை ஏற்றி கட்டின ஈரமுதுகு தரிசனங்கள்.
ஊரில் 7-8 தெருக்கள் தான். அதில் 2 மட்டும் கடைத்தெருக்கள். மற்றபடி குடிசை, ஓடு, கான்கிரீட் என்று பிச்சைக்காரனின் பாத்திரச்சோறாய் கலவையாய் வீடுகள். முன்புறம் ஸ்கூட்டர் நிற்கும். வீட்டின் பின்புறத்தில் தொழுவத்தில் மாடுகள். ஆயில் பெயிண்ட் அடித்த மாடி வீட்டின் சைடு சுவரில் வேலைக்காரி தட்டி வைத்த சாணி அட்டைகள். மாற்றி மாற்றி எம்ஜிஆர் படங்களாகவே ஓட்டுகிற ராணி டூரிங் டாக்கீஸின் போஸ்டர் ஒட்டின தட்டியை சுமந்து செல்லும் ஒற்றை மாட்டு வண்டியில் நோட்டீஸுக்காக குழந்தைகள் மோதிக்கொள்கிற காட்சிகள் இன்னும் உண்டு. ஊருக்கு நடுவில் குளம். கிட்டத்தட்ட 30 படிகள் 4 புறமும் கொண்ட குளத்தின் மையத்தில் ஒரு மணிமண்டபத்தில் விரிசல்களில் செடிகள். ஒரு ஆடு அங்கே எப்படித்தான் போனதோ அமர்ந்திருக்கும். குளத்தில் அதிகாலையில் வேறு சௌகரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். குளிக்க வருவதில்லை. அவர்களை திட்டிக்கொண்டே குளித்து பல் தேய்த்து வாய் கொப்பளிக்கும் போது மட்டும் கையால் தண்ணீரை விலக்கி விலக்கி சுத்த தண்ணீரில் கொப்புளித்து 2 அடி தள்ளி துப்புவார்கள். குளத்தின் ஒரு கரை முழுக்க அக்ரஹாரம். வரிசையாய் ஒரு வீடு பாக்கி இல்லாமல் பிராமணர்கள். சிவப்பு மாமிகள். வீணை வாய்ப்பாட்டு கற்றுத்தரும் இசைப்பள்ளி. கடைசி வீடு ஓட்டு வீடு. முகப்பில் துளசி மாடம். மாடத்தை சுற்றி சிவப்பு காவியிலும் மாக்கோலத்திலும் அழகான வளைவுகள். மாடத்திற்கு சூடம் காட்டி காட்டி ஒரு நடுப்பகுதியில் மட்டும் கரியின் தீற்றல். மரத்தூண்கள் அமைத்து வளவளவென்று சிமெண்டை பாலாய் கரைத்து தேய்த்த திண்ணையில் நிரந்தரமாக பதிக்கப்பட்ட தாயக்கட்ட கட்டங்கள். சிவராத்திரி அன்றைக்கு ஏக டிமாண்ட். சுவரின் மாடப்பிறைகளில் அகல் விளக்குகள். உள்ளே 4 புறங்களிலும் ஓடுகள் சரிந்து 8 அடிக்கு 8 அடியில் கம்பிச்சிறை வழியாக சூரியனை ஏராளமாக அனுமதிக்கும் முற்றம். முற்றத்தின் ஓரத்தில் கைப்பம்பு. பெரிய பித்தளை அண்டாவில் எப்போதும் நிறைந்திருக்கும் ஜலம். ரோமன் எண்கள் கொண்ட வால் கிளாக்கின் வெள்ளை டயல். இப்போது முழுக்க பழுப்பாகி இருந்தாலும் காலங்காலமாக நிற்காமல் அசையும் பெண்டுலம். அருகே கழுகு சோப் கம்பெனி கொடுத்த தினசரி காலண்டர். பிரவுன் அட்டை போட்ட பஞ்சாங்கம். மூளையில் ஓட்டை போட்டு கயிறு கட்டி ஆணியில் பனை ஓலை விசிறியுடன் மாட்டப்பட்டிருந்தது. சுவர் பூரா குடுமியுடன் இருக்கும் மூதாதையர்களின் அங்கங்கே செல்லரித்த பிரேமிட்ட புகைப்படங்களும் நீவீர் இருவரும் அன்புடன் ஆற்றலுடன் இல்லறத்தை ஈகையுடன் உண்மையுடன் ஊக்கமுடன் என்று தொடரும் வாழ்த்து மடல்களும். ஈசி சேரில் மாட்டப்பட்ட துணிப்பைக்குள் வெற்றிலை பெட்டி. ஈசி சேர் நரம்புகள் பிசகி பிசிறி இருந்தன. உள்ளறையில் மங்களம் ஜில் என்ற தரையில் குப்புறப்படுத்திருந்தாள். தாவணி தனிமையின் சுதந்திரத்தில் சற்றே நெகிழ்ந்திருந்தது. கால்களை உயர்த்தி தாழ்த்தி அசைத்து கொண்டிருந்ததில் முழங்கால் வரை பாவாடை வழுக்கி பளீரென்ற கொலுசு கட்டின கால்கள். ஒரு வார இதழில் வெளியாகியிருந்த முதுகு எந்த நடிகருடையது என்பதை 78ஆம் பக்கத்தை புரட்டாமலேயே கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். வீட்டில் யாருங்க? குரல் கேட்டு எழுந்தாள். புத்தகத்தை கவிழ்த்து வைத்து ஆடைகளை திருத்தி கொண்டு வாசலுக்கு வந்தாள். கருப்பான சட்டை போடாத அந்த ஆசாமி கைகளை தோள்களுக்கு குறுக்கே கட்டி கொண்டிருந்தான். கோவிலுக்கு போயிருந்தேம்மா. குருக்கள் ஐயா வீட்டில் பாப்பா இருக்கும், நான் சொன்னேன்னு சொல்லி துளசி பறித்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. குழந்தைக்கு முடியல. இருங்க வரேன். மங்களம் வீட்டின் பின்புறம் வந்து செடியில் இருந்து துளசி பறித்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து அனுப்பினாள். கதவை சாத்தி கொண்டு உள்ளே வந்தாள். பின்புறம் கொடியில் காய்ந்துவிட்ட துணிகளை எடுத்து வந்து ஒவ்வொன்றாய் மடித்து வைத்தாள். வாங்கி வந்திருந்த இன்லேண்ட் லெட்டர் எடுத்து யாராவது ஒரு தோழிக்கு கடிதம் எழுதலாம் என்று தீர்மானித்து பேனா கடித்து கொண்டு யோசித்தாள். யாருக்கும் எழுதலாம். பிறகு தீர்மானித்து எழுதினாள். அன்புள்ள என் இனிய தோழிக்கு மங்களம் எழுதியது. நலம். நலமா? என்னை எல்லாம் நீ நினைவில் வைத்திருக்கிறாயா? கல்லூரி நாட்களில் நாம் அடித்த லூட்டிகள் இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. அந்த நாட்கள் மீண்டும் எப்போது வரும்? வரப்போவதே இல்லை என்பது எவ்வளவு பெரிய சோகம். இங்கே எனக்கு வாழ்க்கை சலித்து போய்விட்டது. வீட்டில் என்னை விட்டால் அப்பா, அப்பாவை விட்டால் நான். அவர் வேதங்களையும் உபனிஷத்துகளையுமே பேசுவார். இங்கே உள்ள சக வயது பெண்களுக்கு அரட்டை, சினிமா, அக்கப்போர், பாண்டி என்றே பொழுது போய்விடுகிறது. எனக்குத்தான் ஈடுபாடில்லை. வேலையும் கிடைக்காததால் ஏன் படித்தோம் என்று இருக்கிறது. எனக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பா. நாம் சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகின்றன. அடுத்த மாதத்தில் எங்கள் ஊரில் திருவிழா அழைப்பிதழ் அனுப்பி வைக்கிறேன். அவசியம் வா. உனக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும். நாம் சந்தித்தது மாதிரியும் இருக்கும். வருவாயா? இப்படிக்கு என்றெழுதிய போது வாசல் கதவு தட்டப்பட்டது. மங்களம் எழுந்து சென்று திறக்க அவள் அப்பா ராமகிருஷ்ண குருக்கள் பஞ்சகச்சத்துடனும் மேலே ஒரு துண்டுடனும் கையில் ஒரு எவர் சில்வர் பாத்திரத்துடனும் உள்ளே வந்தார். பாத்திரத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு முற்றத்து அண்டாவில் கை கால் கழுவி துடைத்து கொண்டு சமையல் ஆயிடுத்தாமா என்றார். எப்போவோ ஆயிடுத்துப்பா. சாப்பிட வரையலா? சித்த கழிச்சு வரேன். என்ன வெயில்.
குருக்கள் விசிறிமட்டை எடுத்துக்கொண்டு ஈசி சேரில் சாய்ந்து விசிறிக்கொள்ள ஆரம்பிக்க மங்களம் அவரிடமிருந்து வாங்கி விசிற ஆரம்பித்தாள். வயசாயிடுத்தோ இல்லையோ, அதான் களைப்பு தெரியறது என்றாள். உங்க அம்மாவும் இப்படித்தான். விசிறிமட்டைய நான் கையில எடுத்தாலே பிடுங்கிண்டுடுவா. என்னைக்கு திதி வரது? இன்னும் 3 மாசம் இருக்குப்பா. அதுக்குள்ள நோக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னு தான் பாக்குறேன். ஜாதகம் ஒத்து வந்தா பிள்ளையாண்டான் சரியில்லை. அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அது சரி, வயசு 24 ஆறது. உன்னை சொல்ல மாட்டா, என்னத்தான் சொல்லுவா. ஏன்பா, நான் ஒன்று சொன்னா கோச்சுக்குவேலா? நேக்கு உங்களை விட்டு போறது கஷ்டமா இருக்குப்பா. பேசாம ஆத்தோட வர்றவனா ஒரு மாப்பிள்ளைய பாருங்களே. தனியா எப்படிப்பா கஷ்டப்படுவேல்? குருக்கள் கலங்கின விழிகளுடன் சொன்ன தன் மகளை நெஞ்சடைக்க பார்த்தார். அருகில் குனிய சொல்லி தலையை தடவினார். அசடு மாதிரி பேசாத, போ. 2 பேருக்கு தட்டெடுத்து போடு, சேர்ந்தே சாப்பிடலாம். போகிற மகளை பெருமையாய் பார்த்தார். அத்தியாயம் 3. தீநகரில் மக்கள் தீப்பிடித்த நகர் போல விரைந்து கொண்டிருக்க பிளாட்பாரங்களில் கர்ச்சீப்பும் பேனாவும் ஹேர்பின்னும் ரெடிமேட் பனியனும் ஆக்கிரமித்திருந்தன. பர்ஸ் நிறைய பணத்துடன் வந்து கை நிறைய பைகளுடன் நடந்தார்கள். வாகனங்கள் ஒருவித ஜுரத்துடன் விரைந்தன. ஆர்கேஎஸ் ஜுவல்லர்ஸ் 2 மாடிகளிலும் ஷோ விண்டோ அமைத்து அதில் வெள்ளி பொருட்களை எக்ஸ்ட்ரா விளக்குகள் பொருத்தி எக்ஸ்ட்ராவாக தகதகக்க செய்து கொண்டிருந்தார்கள். நுழைவாசலில் புதிய மலர் மாலை சரங்களை கூடாரம் போல தொங்க விட்டிருந்தார்கள். பேட்ச் குத்தின யூனிஃபார்ம் அணிந்த ஆர்மியில் இருந்து வந்திருந்த செக்யூரிட்டி தன் மீசைக்கு நெய் தடவி இருக்க வேண்டும். அம்பாசிடரில் இருந்து கிரணும் அலெக்ஸும் இறங்கினார்கள். 2 பேரும் இப்போது அடையாளம் மாறியிருந்தார்கள். மீசைகளை மழித்து ஷெர்வானி கோட் அணிந்து முதல் பட்டனுக்கும் பாக்கெட்டுக்கும் கோல்டு செயின் அமைத்து விரல்களில் பவளம் வைரம் நவரத்தினங்கள் பதித்த மோதிரங்களுடன் பெரிய கம்பெனிகளின் டைரக்டர்ஸ் போல் இருந்தார்கள். செக்யூரிட்டி அவர்களுக்கு மரியாதையான சல்யூட் அடித்து கதவை அகலமாக திறந்து பிடித்தான். உள்ளே ஏராளமான பிரிவுகள், ஏராளமான பணியாளர்கள், அலைமோதும் மக்கள் கூட்டம் தீபாவளிக்கு முதல் தின பட்டாசு கடையைப் போல நெருக்கி அடித்து கொண்டிருந்தது. வேடிக்கையாய் இருந்தது அவர்களுக்கு. எஸ், உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் ஹைதராபாத்ல இருந்து வரோம். இந்த கடையோட முதலாளியை பார்க்கணும். அவர் பாம்பே போயிருக்கார். வேற யார் இங்கே அத்தாரிட்டி பர்சன்? மேனேஜர் இருக்கார். வாங்க, இப்படி வாங்க. மாடிப்படிகள் ஏறி நடந்து திரும்பி அந்த கண்ணாடி வைந்த தனி குளிரறையில் மேனேஜர், இன்னைக்கு கூட்டிடுவாங்க சார் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். இவர்களை அழைத்து வந்தவன் விலகினதும் அமர்ந்தார்கள். என்ன விஷயம் சார்? நெற்றியில் சரியான வட்டத்தில் குங்குமம் விட்டிருந்தார் மேனேஜர். நாங்கள் ஹைதராபாத் இங்கே பிஸ்னஸ் விஷயமா வந்தோம். கோயில் நகைகள் செய்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டோம். ஒரு பெரிய ஆர்டர் சம்பந்தமாக சில விவரங்கள் நேரில் பேசலாம்னு வந்தோம் என்றான் கிரண். வெல்கம். மேனேஜர் ரகசியமாய் பித்தான் அழுத்தி பையனை வரவழைத்து கூல்ட்ரிங்க் சொல்லி அனுப்பிவிட்டு, ஐம் தனசேகரன், இங்கே மேனேஜர். இதோட ஓனர் எனக்கு மாமா முறை தான் வேணும். 5 தலைமுறை பார்த்த கடை இது. கோயில் நகைகள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களோட தேவை என்ன? ஹைதராபாத்தில் ஒரு அனுமார் கோயில். அதுக்கு நான் ஒரு ட்ரஸ்டி. சிலையோட மார்புக்கு தங்கத்தில் கவசம் செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு ஆகும் என்னன்னு ஒரு எஸ்டிமேட் தெரிஞ்சா மேற்கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வசதியாக இருக்கும் என்றான் அலெக்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் சில தகவல்கள் சொல்லணும். சிலை என்ன சைஸ்? தகடு என்ன கணத்தில் வேணும்? தங்க முலாம் போதுமா? முழுக்க தங்கமா? எவ்வளவு இருக்கு? கிரண் தன் பாக்கெட்டில் இருந்து துண்டு சீட்டு எடுத்தான். அதெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கோம். 18 இன்ச்சு அகலம், 14 இன்ச்சு உயரம், முழுக்க தங்கத்துல தான் வேணும். கனம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்ல தெரியல. ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு திக்கில் செஞ்சா ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்படி போட்டுக்கலாம். கோல்டு நீங்க கொடுத்துடுறீங்களா இல்லை நாங்க போட்டுக்கணுமா? நாங்க கொடுத்துட்றோம். எவ்வளவு தேவைப்படும்னு கணக்கு போட்டு சொல்லிடுங்க. நீங்க மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்குறீங்க? நாளைக்கு ஈவினிங் புறப்படுறோம். நாளைக்கு மார்னிங் வர முடியுமா? பெரிய ஆர்டராக இருக்கிறதால நானே கொட்டேஷன் கொடுக்க முடியாது. மாமாவை கன்சல்ட் செஞ்சுக்கணும். இல்லைன்னா எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களை பார்க்குறேன். நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கோம். வெளியில் அலைஞ்சிட்ருப்போம். கலிங்கா ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். ஆனால் எப்போ ரூமில் இருப்போம்னு சொல்ல முடியாது. அதனால் நாளைக்கு நாங்களே வரோம். குளிர்பானங்கள் வந்தன. பருகினார்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி கோயில்களுக்காக என்ன என்ன நகைகள் செஞ்சுருக்கீங்க? ஆல்பம் மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? காமிக்கிறேன். தனசேகரன் எழுந்து இரும்பு அலமாரியை திறந்து அந்த முரட்டு ஆல்பத்தை 2 கைகளாலும் தூக்கி வந்து மேஜை மேல் வைத்தார். இவர்களுக்கு நேர் பார்வையில் வைத்துவிட்டு தலைகீழ் பகுதியில் அவர் நின்று கொண்டு ஏடு ஏடாக புரட்டினார். நகைகள் புகைப்படம் எடுக்கப்பட்டு சொருகப்பட்டு அருகிலேயே அது என்ன நகை, என்ன எடை, எந்த வருடம் செய்யப்பட்டது என்று விவரக்குறிப்புகளை மேனேஜர் சொல்லிக் கொண்டு வந்தார். கிரணும் அலெக்ஸும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்த அந்த சிவப்புக்கல் ரத்ன மாலையின் புகைப்படம் 18வது ஏட்டில் இருந்தது. இந்த சிகப்புகள் ரத்ன மாலை தான் நாங்கள் செஞ்சதுலேயே காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம்.
எப்போ செஞ்சது பாருங்க. 1928ல் என் மாமாவுக்கு தாத்தா காலத்துல மொத்தம் 64 சிவப்பு கல், 160 கிராம் தங்கம். இந்த மாதிரி ஜாதி கல் இப்பெல்லாம் கிடைக்கிறது கூட இல்லை சார். ஐசி, இன்னைய மதிப்புல இது எவ்வளவு இருக்கும்? என் மதிப்பு 30, 31 தாண்டும். லட்சமா என்று பொய்யாய் வியந்தான் அலெக்ஸ். பின்ன என்ன நினைச்சிங்க? இதெல்லாம் இருக்கட்டும் சார், வெறும் நெக்லஸா காட்டுறீங்க. நாங்க கேட்ட மாதிரி கவசம் எதுவும் செஞ்சிருக்கீங்களா? இல்லை சார், ஆனா அது ஒன்றும் பிரமாதம் இல்லை. முதல்ல சிலை மேல சாதாரண தகட்டுல ஒரு ஆஸ் எடுத்துட்டு வந்துட்டா போதும். பிரமாதமா செஞ்சு தரோம். அதுல சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. மேலும் பல பக்கங்களை புரட்டி விளக்கம் சொன்னார். உங்க என்டிஆர் இல்ல, அவர் ஃபேமிலிக்கு என்ன நகை செய்யணும்னாலும் நம்ம கிட்ட தான் செய்வாரு. இதை விட என்ன சொல்லணும்? ஸ்மோக் பண்ணலாமா? கிரண் அனுமதி கேட்டுக்கொண்டு பற்ற வைத்து கொண்டான். நெருப்பு வரவில்லை. மீண்டும் முயன்று தோற்று, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? மேனேஜர் சுழல் நாற்காலியில் திரும்பி இன்டர்காம் எடுத்து பேச, அலெக்ஸ் இங்கே இயல்பாக ஆல்பத்தில் ஏடு புரட்டி மேனேஜரை மறைக்கும்படி பிடிக்க, அந்த சிவப்புக்கல் ரத்தின மாலையின் புகைப்படத்தை தன் லைட்டரில் இணைந்த மைக்ரோ கேமராவால் சட்டென்று படம் எடுத்தான் கிரண். மேட்ச் பாக்ஸ் வந்ததும் நன்றி சொல்லி பற்ற வைத்து கொண்டான். இருவரும் எழுந்து கொண்டார்கள். அப்போ நாளை காலையில் வரோம். உங்க பேரே சொல்லலையே. சாரி, நான் அருண்லால், இவர் மோகன்லால். கை குலுக்கி விட்டு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 4. மத்தியானம் 3:30 மணிக்கு மீல்ஸ் முடிந்த சற்று நேரத்தில், பிஸியாய் டிஃபன் துவங்க போகிற டல் நேரத்தில் அந்த ஹோட்டலின் ஏசி அறைக்குள் நுழைந்த இந்த 4 தவிர வேறு நபர்கள் உள்ளே இல்லை. ராவ், கிரண், அலெக்ஸ் மற்றும் சிராஜுதீன் ஒரு இருட்டு மேஜை தேர்ந்தெடுத்து அமர்ந்தார்கள். மெனு கார்டை வாங்கி ஓரமாய் வைத்துவிட்டு, வாயால சொல்லு, என்ன இருக்கு என்றான் அலெக்ஸ். சப்பாத்தி, புரோட்டா, இந்த 2 ஐட்டம் மட்டும்தான் சார் இருக்கு. அப்புறம் எதுக்கு என் மெனு கார்டு கொடுத்த? சாரி சார், 4 சப்பாத்தி 4 பரோட்டா எப்போ கொண்டாருவ? இதோ 10 நிமிஷத்துல சார். வேணாம், அரை மணி நேரம் கழிச்சு கொண்டாந்தா போதும். ஒரு ஆஸ்ட்ரே எடுத்து கொண்டாந்து வை. ஏசியை ஜாஸ்தியாக்கு. வெயிட்டர் விலகினதும், வந்தா வேணாம் அலெக்ஸ் என்ற கிரண் ஒரே தீக்குச்சியில் 4 பேருக்கும் சிகரெட் பற்ற வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். சிராஜுதீன் வெளியிரென்று இருந்தான். டோப்பா என்று சந்தேகப்படும்படி சுருள் சுருளாய் தலைமுடி, டைட்டான சட்டை, டைட்டான பேண்ட், கையில் ஒரு காப்பர் வளையம். சிராஜ், நேத்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் சிறப்பா நடந்து முடிஞ்சதுல ஏக குஷியா இருப்ப. உன்னை இங்கே ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிற? சும்மா சாப்பிட்டுட்டு போகவா, இல்ல முக்கியமா பேச என்றான் ராவ். சிராஜுதீன் மேஜை மேல் தாளம் போடுவதை நிறுத்திவிட்டு கவனித்தான். முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. ஜெயிலுக்கு போனதுல திருந்தி புத்தராயிட்டியா? ஜெயில்ல வேற என்னையா பண்ண முடியும்? அநேகமா வெளியில வந்து ஊதுபத்தி விற்க ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முரட்டு குணம் முழுவதையும் மழுங்கடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட எந்திரம்தான், வலி உணர்ற எந்திரம். சிராஜ், சீரியஸா சொல்லு. வெளியில வந்ததும் தில்லுமுள்ளு வேலைகளை விட்டுட போறியா? நினைக்கிறேன் அப்படி, ஆனா முடியாதுன்னு நினைக்கிறேன். வேற ஒழுங்கான வேலை எதுவும் தெரியாது. வெரி குட். ஜெயிலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு 2 லட்சம் சம்பாதிக்க உனக்கு ஆசையா? என்னப்பா இது புதுசா சொல்றீங்க? விபரமா சொல்றேன். அழகிய மங்களபுரத்துல ஒரு ரத்ன மாலை இருக்கு. அட போயா, அதை பத்தி என்கிட்டயே சொல்றியா? 3 வருஷமா அதுக்கு குறி வச்சவன் நான். ஒரு அற்புதமான திட்டம் தயாரிச்சு வச்சிருந்தேன். எவ்வளவு அலைஞ்சு விசாரிச்சு தகவல் தெரிஞ்சு திட்டம் போட்டேன். கடைசியில செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். இப்ப அதே ப்ராஜெக்ட்ல நாங்க இறங்கி இருக்கோம். உன்னோட திட்டம் என்னன்னு சொல்லு. அது சூட்டபிளா இருந்தா பயன்படுத்திக்கிறோம். உன் ஐடியாவுக்கு 2 லட்சம் நீ யார்கிட்ட தர சொல்றியோ அவங்க கிட்ட கொடுத்துடுறோம். என்ன சொல்ற? சிராஜுதீனின் கண்கள் பிரகாசமாயின. ஏன்பா ராவ், இந்த சிவப்புக்கல் ரத்தின மாலையோட இன்னைய விலை என்ன? 30 லட்சம்னு கவர்மெண்ட்டே மதிச்சிருக்கு. என்னால தனியா அதை கொள்ளையடிக்க முடியும். சிராஜ், நகை இருக்கிறது பேங்க் லாக்கர்ல, தெரியுமில்ல? சிராஜ் வாய் விட்டு சிரித்தான். என்ன முகமூடி கொள்ளைக்காரன்னு நினைச்சியா? 3 வருஷமா மெனக்கட்டவன். அந்த நகை யார் செஞ்சு காணிக்கை செலுத்தினது, எந்த ஜுவல்லர்ஸ்ல செஞ்சது, அதுல எத்தனை சிகப்புக்கல் இருக்கு, அத்தனையும் தெரியும் எனக்கு. தேர் அன்னைக்கு மட்டும்தான் ரத்தின மாலையை அழகிய அம்மனுக்கு போட்டு அலங்கரிப்பாங்க. வருஷத்துல அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நகை பேங்க் லாக்கரை விட்டு வெளியில வரும். மறுநாளே மறுபடி உள்ள போயிடும். அலெக்ஸ் கிரணை பார்த்து தன் புருவங்களை உயர்த்தி, இவன் பெரிய ஆளு என்பது போல சமிக்ஞை செய்தான். அதனால என்ன சொல்ல வர சிராஜ்? நான் தயாரிச்ச பிளானை சொல்றேன், நீங்க செயல்படுத்துங்க. நகையை வித்து வர்ற பணத்துல எனக்கு 1/4 பங்கு வேணும். அதை நான் சொல்றவங்க கிட்ட கொடுத்துடணும். ஏதாச்சும் பித்தலாட்டம் செய்ய நினைச்சா உங்களை நான் உள்ள இருந்துகிட்டே பழி வாங்க முடியும். ஆளுங்க பரவலா உண்டு எனக்கு. ராவ் மற்ற இருவரையும் பார்த்தான். பிளானை சொல்லட்டும், அது திருப்திகரமா இருந்தா பங்கு தரலாம் என்றான் கிரண். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்றான் அலெக்ஸ். என்ன சொல்ற சிராஜ் என்றான் ராவ். தண்ணீர் குடித்துவிட்டு ஸ்பூன் எடுத்து எம்டி கிளாஸில் டிங் டிங் என்று சப்தம் செய்து கொண்டிருந்த சிராஜுதீன்,
என் பிளானை கேட்டா அசந்துருவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்றேன், கேளுங்க. எனக்கும் என்று கிரணின் சிகரெட் பாக்கெட்டில் இருந்து உருவிக்கொண்டான். நிதானமாக சொன்னான் சிராஜ். அழகிய மங்களபுரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர். அது எந்த ஊருங்கிறது சஸ்பென்ஸ். அங்க ஒரு சிற்றரசன், அவன் பேரும் சஸ்பென்ஸ். அவன் அழகிய அம்மன் பக்தன். தினம் ரதத்துல கோயிலுக்கு வந்து அம்மனை வணங்கிட்டு தான் தர்பாருக்கே வருவான். எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் தினம் கோவிலுக்கு வந்துருவான். அவனோட தங்கை ஒருத்தி. பக்கத்து நாட்டு ராஜா அவளை பொண்ணு கேட்க இவனோட தகுதியை விட அவன் தகுதி கம்மின்னு மட்டம் தட்டி திருப்பி அனுப்பிடுறான் இவன். அதனால அந்த ராஜா இவனுக்கு பகையாளி ஆகிடுறான். இவனை கொலை செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறான். 2 முயற்சிகள் நடந்து தோல்வியாகிடுது. சிற்றரசனை சுற்றி சதிவலை இருக்கிறதாலையும் இவனுக்கு வாரிசு இளவரசனுக்கு பட்டம் சூட்டிக்கிற வயசு ஆகாததாலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லி மந்திரிகள் எச்சரிக்கிறாங்க. மெய்காப்பாளர்கள் நிறைய பேரை போடுறாங்க. தினம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது எதிரிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குமேன்னு கவலைப்படுறாங்க மந்திரிங்க. ஆனால் மன்னன் தன் வழக்கத்தையோ பக்தியையோ மாற்றிக்கிறதா இல்லை. அதனால அரண்மனையிலிருந்து அழகிய அம்மன் கோயிலோட கர்ப்பகிரகம் இருக்கிற மண்டபத்துக்கு பூமிக்கடியில் ஒரு சுரங்கப்பாதை போட்டுடுறாங்க. மன்னன் தினம் அந்த சுரங்கப்பாதை வழியாக போய் அம்மனை வணங்கிட்டு திரும்பினான். கதை நல்லா இருக்கா? சிலிர்த்து போன ராவ் கேட்டான். சிராஜ் நம்பவே முடியல. இப்போவும் அந்த கோயிலுக்கு அந்த சுரங்கப்பாதை இருக்கா? ஆமாம், ஆனால் அதோட 2 முனைகளையும் அடைச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த சரித்திர தகவல் தெரியாது. உன் பிளான் என்ன? அழகிய அம்மன் திருவிழா பற்றி தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் 7 நாள். ஒவ்வொரு அலங்காரம். 7வது நாள் தேர். தேர் அன்னைக்கு மட்டும்தான் அம்மன் ஊர்வலமாக வரும். ஊர்வலம் முடிஞ்சதும் அலங்காரம் கலைக்காம கர்ப்பஸ்தானத்தில் வச்சிடுவாங்க. குருக்கள் இருக்காரு பாரு, அவரையும் உள்ள வச்சு கதவை சாத்திடுவாங்க. காலையில் 6 மணிக்கு கதவை திறப்பாங்க. அப்போ குருக்கள் மேலே அம்மன் இறங்கி இருப்பா. குருக்கள் வெளியில வந்து எல்லாருக்கும் அருள் வாக்கு மாதிரி சொல்லுவாரு. இதான் வருஷா வருஷம் நடக்கிறது. என் பிளான் என்ன தெரியுமா? சுரங்கப்பாதையை பயன்படுத்தி தேர் முடிஞ்ச ராத்திரி கோயில் எண்டுக்கு வந்துடுறது. அங்கே ஒரு சின்ன டைனமைட்டை வச்சு வெடிச்சு உள்ளே வந்தா சாமியும் குருக்களும் நாமும் மட்டும்தான் இருப்போம். குருக்களை ஒரு வழி பண்ணிட்டு என்னென்ன நகை வேணுமோ எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட வேண்டியதுதான். கடைசி பகுதி கொஞ்சம் ராவா தெரியுதே. சுரங்கப்பாதையோட நீளம் என்ன? 3/4 கிலோமீட்டர். டைனமைட் வெடிச்சா சத்தம் கேட்காதா? கேட்காது. அதெப்படி? காலையில் 6 மணி வரைக்கும் விடிய விடிய வான வேடிக்கையும் வேட்டு சத்தமும் சுற்றி 30 கிராமத்துக்கு யாரையும் தூங்க விடாது. 3 வருஷம் திருவிழா பார்த்தவன்னா அந்த வேட்டு சத்தத்தில் நம்ம டைனமைட் சத்தம், அதுவும் கோயிலுக்குள்ளே வெடிக்கிறது வெளியில் கேட்கவே கேட்காது. சரி, சுரங்கப்பாதையோட ஆரம்ப பகுதி? ராவ், அப்போ அரண்மனையாக இருந்தது. இப்போ சிதிலம் அடைஞ்சு வெறும் குட்டி சுவர்களாகத்தான் நிற்கிது. ஒரே புதரும் முள்ளுமா இருக்கிற அந்த பகுதியை தொல்பொருள் ஆராய்ச்சி துறை எடுத்துக்கிட்டு இருக்கு. பேருக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சிருக்கு. அவன் சரியான தண்ணி வாளா. பக்கத்தில் குடிசையில் சதா தண்ணியில் மறந்துட்டு இருப்பான். சிதிலமான கட்டிடத்துக்குள்ள தெற்கு மூலையில் சுரங்கப்பாதையோட தரைமட்ட சதுரத்தை மரப்பலகை போட்டு கீழ் தச்சு மூடி போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவர் போதும் அந்த கதவை கலட்ட. எந்த ஊரில் இருக்கு அந்த சுரங்கப்பாதை? அரனூர். அழகிய மங்களபுரத்துலேருந்து ஒரே 1 கிலோமீட்டர் தான். உள்கிராமம். பஸ் ரூட் இல்லை. அரனூர் ஜனங்க பஸ்ஸுக்கு அழகிய மங்களபுரம் தான் வரணும். அரனூரில் மிஞ்சி போனால் 40 வீடுங்க தான். எல்லாம் விவசாயிங்க. ஒரே ஒரு பெட்டிக்கடை. ஐடியா ரொம்ப பிரமாதம். ஆனால் 3/4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை உள்ள முழுசா இருக்கோ பாதியில் மூடி போச்சோ? உள்ள விஷவாயு கூட இருக்கலாம். இல்லை, 3 வருஷம் முன்னாடி தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரங்க உள்ள இறங்கி பார்த்துட்டாங்க. அந்த சுரங்கப்பாதைக்குள்ள ஒரு கிளை வழி பிரிஞ்சு தஞ்சாவூர் வரைக்கும் போகுதான்னு ஒரு ஆராய்ச்சி. அதுக்காக ஆக்சிஜன் எல்லாம் கட்டிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. கோயிலுக்கு மட்டும்தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதையை அடைச்சிட்டாங்க. கோயிலுக்குள்ள இந்த பாதையை எப்படி அடைச்சிருக்காங்க? 1.25க்கு 1.25 அடி சதுர திறப்பு தரையில் இருக்கு. அது மேலே 2 அடிக்கு 2 அடி பளிங்குக்கல் பதிச்சு யூனிஃபார்மாக அம்மன் இருக்கிற மண்டபத்தரை முழுக்க 2 அடிக்கு 2 அடி பளிங்கு கல்லுகளை பரப்பி ஜாயின்ஸை சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்க. அது மாதிரி மொத்தம் தரையில் 80 கல் இருக்கு. 16 அடிக்கு 20 அடி வரை அது. அதில் அம்மனுக்கு லெஃப்ட் சைடில் பின்புற மூலையில் உள்ள பளிங்கு கல்லுக்கு நேர்கீழே சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதையோட உள்புறத்துலேருந்து அந்த ஒரே ஒரு பளிங்கு கல்லை உடைச்சா போதும், நேராக அம்மன் கிட்ட வந்துடலாம். குருக்கள் கதவை திறந்து சத்தம் போட்டா? முட்டாள்தனமாக பேசுறியே. அதான் குருக்களை உள்ளே வச்சு வெளியில் பூட்டிடுவாங்கன்னு சொல்கிறேனே. தேக்கு மர கதவு, ரெட்டை கதவு, முழுக்க வெள்ளியில் தகடு அடித்த கதவு. உள்ள குருக்கள் அலறினா கூட வெளியில் பிட்டு சத்தம் கேட்காது. அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். கேட்க வேண்டிய சந்தேகங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டதைப் போல உணர்ந்தார்கள். சப்பாத்தி வந்தது. சர்வர் வைத்துவிட்டு போனதும் சிராஜுதீன் தொடர்ந்தான். நான் திட்டம் போட்டது 3 வருஷம் முன்னாடி. திருவிழா நடைமுறைகளில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அந்த சுரங்கப்பாதையோட அரனூரில் உள்ள முனைய இப்போ எப்படி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பார்த்துக்கணும்.
ரெண்டாவது, அப்போ குருக்கள் பேரு ராமகிருஷ்ணன். இப்போவும் அவர்தானான்னு தெரியாது. அவர் பரமசாது. அவருக்கு வைஃப் இல்லை. ஒரே ஒரு பொண்ணு, பேரு மங்களம். பிளான் பிடிச்சிருக்கா என்றான் ராவ். சூப்பர் என்றான் அலெக்ஸ். என்ன சூப்பர்? வழிமுறை வேணும்னா கொஞ்சம் வசதியா தெரியுது. அதுவும் அந்த சுரங்கப்பாதை இன்னும் இருக்கான்னு தெரியணும். ஆனால் டைனமைட் வச்சு கலாட்டா பண்ணி கொள்ளையடிச்சிட்டு வர்றதுல நிறைய சிக்கல் இருக்கு. நாம பேசினது என்ன? நகை நம்ம கைக்கு வரணும், ஆனால் கொள்ளையடிச்சதும் தெரியக்கூடாது என்றான் கிரண். அதான் நமக்கு பெட்டர். கிரண், சிராஜ் சொன்ன திட்டத்தையும் நம்ம யோசனையையும் கலந்துக்கிறதுல தப்பில்ல. சிராஜ், நீ எப்போ ஜெயிலுக்கு போகணும் மறுபடி? இன்னும் 2 நாள்ல. கிரண், நீயும் அலெக்ஸும் இன்னைக்கே புறப்பட்டு அழகிய மங்களபுரம் போங்க. சுத்தி பாருங்க, திரும்புங்க. ஃபைனல் பிளான் நீங்க வந்ததும் பேசலாம் என்ன என்றான் ராவ். அனைவரும் சம்மதித்தார்கள். அத்தியாயம் 5. பொன்னும் பொருளும் சேர்த்து வைத்தேனே, யாருக்காக? மகனே, உனக்காகத்தானேடா. இப்படி எடுத்தறிந்து பேசுகிறாயே அப்பா. இது காலத்தின் மாற்றம் தந்தையே. அன்றைக்கு என் மனைவியை நீங்கள் எத்தனை முறை அவமானப்படுத்தினீர்கள். அதெல்லாம் மறந்து போய்விடுமா? சீராட்டி வளர்க்கப்பட்ட திருமகளை சீர் சீர் என்று விரட்டினீர்களே. அன்றெல்லாம் வாய்மூடி ஊமையாக இருந்தவன் தானே நான். இன்றைக்கு என் அறிவுக்கண் திறந்து மங்களம் தமிழில் மாற்றம் செய்யப்பட்ட அந்த மராட்டிய நாடகத்தை ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருந்த போது ராமகிருஷ்ண குருக்கள் வேகமாக வீட்டுக்குள் வந்தார். மங்களம், நோக்கு, நல்ல காலம் பிறந்துடுத்தம்மா. அம்மன் கண் திறந்துட்டா என்று சொல்லிக்கொண்டே முற்றத்தில் நின்று கால் கழுவிக்கொண்டு அவளிடம் வந்தார். ரேடியோவை அணைத்துவிட்டு, என்னப்பா என்றாள். 4 நாளைக்கு முன்னாடி சுவாமி மலையிலிருந்து வந்து உன்னை பெண் பார்த்து போனாலே, அவ செய்தி சொல்லி அனுப்பிச்சிட்டா. உன்னை பிள்ளையாண்டானுக்கு பிடிச்சிடுத்தான். சீர்சனத்தி எல்லாம் நான் சொன்னதுக்கே சம்மதிக்கிறாளாம். நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டு அனுப்பியிருக்கா. மங்களத்தின் கன்னங்களில் சிவப்பு பரவியது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம். நீ கொடுத்து வச்சவ மங்களம். வா, அம்மா படத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிக்க. வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். மங்களம் தன் அம்மா படத்திற்கு முன் நின்று கண் மூடி வணங்கினாள். ஒரு நல்ல இடமா அமையணுமேனு வயத்துல நெருப்ப கட்டிண்டு இருந்தேன். தங்கமான புள்ள மங்களம். பெங்களூர்ல உத்தியோகம். என்ன, கொஞ்சம் தூரம். அதனால என்ன? என் ராஜாத்திக்கு நல்ல இடம் அமையறது தான் முக்கியம். சாயங்காலம் கோயில்ல உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுறேன். குருக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பேசினார். அத்தியாயம் 6. ராவ் தன் வீட்டில் இருந்து டெலிஃபோன் செய்தான். சோகன்லால்ஜி இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? ராவ்னு சொன்னா தெரியும். சில வினாடிகளில் சோகன்லால், ஹலோ ராவ், எப்படி இருக்கையா? ரொம்ப நாளாச்சே பார்த்து. உள்ளகில்ல போயிட்டியான்னு நினைச்சேன் என்றான். உள்ள போறதா இருந்தா துணைக்கு உன்னையும் அழைச்சிட்டு போறேன். என்னப்பா, தமாஸ் பண்ணக்கூடாதா? பரவாயில்ல சேட்டு, உன்னை உடனே பார்க்கணும். கொஞ்சம் தனியா பேசணும். தனியா? வா, மெத்த மேல போய் பேசலாம். இப்போ வரட்டுமா? வா, ஏலக்காய் போட்ட டீ தரேன். யானைக்கு சோளப்பரியா? இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்னா பிளாக் அண்ட் ஒயிட் தருவ, எனக்குன்னா டீ. என்னப்பா இன்னைக்கு கோவமா பேசுற? உனக்கும் விஸ்கி வேணுமா? தந்தா போச்சு. ஹோட்டல்ல வச்சு பிரமாதமா ஒரு பார்ட்டி தரேன். சரி, நேர்ல வரேன். ராவ் தன் காரில் புறப்பட்டான். ட்ரிப்ளிகேன் ஹைரோட்டில் இருந்த சோகன்லாலின் அநேகமாக எல்லா அலமாரிகளும் காலியாயிருந்த நகைக்கடைக்கு வந்து நிறுத்தி இறங்கினான். கடையில் சோகன்லாலின் மகன் 3 நண்பர்களுடன் மாதுரி தீட்சித் பற்றி ஹிந்தியில் பிரகாசமாக பேசிக்கொண்டிருந்தவன் நிறுத்தி, அப்பா உங்களை மாடிக்கு வர சொன்னாங்க என்றான். ராவ் படிகள் ஏறி மாடிக்கு வந்ததும் ஹாலை ஒட்டி ஒரு தனியறை. ஹாலில் 2 பத்தர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்க, தனியறையில் சோகன்லால் தரையில் 1 அடி உயரம் மெத்தை போட்டு திண்டுகள் அமைத்து அமர்ந்து 8 விரல்களில் மோதிரம் அணிந்து கணக்கெழுதி கொண்டிருந்தான். நிமிர்ந்தான். வாயா ராவ், உக்காரு. ராவ் அவன் காட்டின மற்றொரு மெத்தையில் அமர்ந்தான். அவன் நீட்டின ரோத்மன் சிகரெட்டை மறுத்தான். ஒலித்த போனை எடுத்து அவன் இந்தியில் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தான். கைப்பிடி வைத்த இரும்பு பெட்டகங்கள் 2 ஏராளமாக குங்குமம் ஆப்பிக் கொண்டிருந்தது. நோட்டுகளில் ஸ்வஸ்திக் குறி போடப்பட்டிருந்தது. இந்தியில் வரும் பத்திரிகைகள் அடுக்கப்பட்டிருந்தன. கண்ணாடி கூண்டுக்குள் ஒரு தங்கம் எடை போடும் துல்லிய தராசு இருந்தது. ஒரு டெலிஃபோன். சோகன்லாலின் கடையையும் அவன் தோற்றத்தையும் பார்க்கிறவர்கள் கஷ்ட நிலைமையில் இருக்கிறான் என்றுதான் கணக்கு போடுவார்கள். ஆனால் ராஜஸ்தானில் 18 வீடுகள் கட்டி வாடகை வருகிறது. இங்கே அசோக் நகரில் பங்களா. இவனுக்கு மாருதி ஜீப், பிள்ளைக்கு பிரீமியர் பத்மினி. சம்பாத்தியத்தின் ரகசியம் வேறு. என்ன ராவ், சொல்லு. சேட்டு, உங்ககிட்ட வியாபாரம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஆமா, நீ வரமாட்டியான்னு நான் இருக்கேன். ஒரு மொரட்டு ஐட்டம் வருது, பேசுவோமா? பேசியா? மொரட்டு ஐட்டம்னா 20 லட்சத்துக்கும் மேல. பேசுவோமா? என்ன அவமானப்படுத்திட்டப்பா ராவ். ஷேர் மார்க்கெட்ல மொத்தம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை லட்சமா இருந்தா என்னையா? நான் பொருளை வாங்கி பீரோவிலையா வைக்க போறேன்? உருக்கி கட்டியாக்கி காசாக்க போறேன். பாட்டிக்கா பஞ்சம்? இது உருக்காமையே கைமாத்தலாம் சேட்டு. சிவப்புக்கள் ரத்ன மாலை.
அப்படியா? பம்பாயில கனெக்ஷன் ஏராளமா இருக்கு, செஞ்சிடலாம். நீ விவரத்தை சொல்லு. கிரண் மைக்ரோ கேமராவில் படம் எடுத்து வந்த அந்த மாலையின் போட்டோ பிரிண்ட் ஒன்றை பாக்கெட்டில் இருந்து எடுத்தான், காட்டினான். சேட்டு, இது கோயில் நகை, இன்னும் கைக்கு வரல. இதை செஞ்சவனோட மதிப்பே 31. எடை விபரம் எல்லாம் பின்பக்கம் எழுதியிருக்கேன். உடச்சு சொல்றதுனா அழகிய மங்களபுரத்தின். இரு சொல்ல வேணாம்யா, கேள்விப்பட்டிருக்கேன். எவனோ பண்ணையார செஞ்சு கொடுத்தானே, ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேன். இதானா அது? வெரி குட், வித்துடலாம், ரொம்ப சுலபம். கவர்மெண்ட் மதிப்பே 30 தான். ஒரிஜினலா கொண்டாந்துடுவியா? எப்படி செய்ய போற? அதெல்லாம் என் கவலை. ஆமா, அதுல நான் தலையிடல. எப்போ எனக்கு கிடைக்கும்? இன்னும் 1 மாசத்துல. அதுக்குள்ள பார்ட்டி பிடிச்சிடுவேன். எவ்வளவு வேணும் உனக்கு? எவ்வளவு தருவ? பாதி விலை தானே நம்ம மாமூல் ரேட். போயா, நான் பாம்பேல நேரா பார்த்துருவேன். அப்புறம் யோசி. 24 எங்க விலை. பையனோட கலந்து பேசு. ப்ராப்ளம் இல்லாம ஐட்டம் உன் கையில. அது எப்படி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ மாட்டினா நானும் மாட்டினேயா? அதான் சொல்ல வரேன். கொல்ல போனது பேப்பர்லயே வராது. ஒரு பயலுக்கும் தெரியாம டூப்ளிகேட்டை வச்சுட்டு ஒரிஜினல் எடுக்க போறோம். பிளான் ரொம்ப ஜரூரா நடக்குது. ராவ் எழுந்து கொண்டு, சம்மதம்னா ஃபோன் அடி. ஒரு 5 ரூபாய் அட்வான்ஸ் கொடு. 2 நாள்ல சொல்லு. இல்லைன்னா நான் வேற பார்ட்டி பார்க்கணும். போட்டோ பத்திரம், வரட்டுமா என்றான். சோகன்லால் யோசித்து ஃபோன் செய்வதாக சொன்னான். ராவ் கீழே இறங்கி வந்தபோது சேட் பையன் மீனாட்சி சேஷாத்ரி பத்தி பேசிக்கொண்டிருந்தான். அத்தியாயம் 7. 2 தினங்கள் கழித்து இரவு. ராவ் வீட்டின் மொட்டை மாடி. 4 கூடை நாற்காலிகள். ராவ், கிரண், அலெக்ஸ், சிராஜ். நடுவில் தடிமனான ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. ராவ், போயிட்டு வந்ததுல 100% திட்டம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்றான் கிரண். ஆக்சிஜன் சிலிண்டர், மாஸ்க்கு, கயிறு, ரிவால்வர், வாக்கி டாக்கி எல்லாம் எடுத்து போனோம். தஞ்சாவூர்ல ரூம் எடுத்து தங்கி ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு 600 போனப்போ ராத்திரி 11. அந்த பழைய அரண்மனைங்கிறது இப்ப கிட்டத்தட்ட காடு. அந்த குடிசையில வாட்ச்மேன் தண்ணி சாப்பிட்டு வாந்தி எடுத்து அது மேலேயே படுத்து கிடந்தான். உள்ள போனோம். ஒத்திகையே நடத்தியாச்சு. சுரங்கப்பாதை வாய மரப்பலகையில கதவு செஞ்சு அடைச்சு அதுக்கு மேல முள்கம்பி வேலி பரப்பி வச்சிருக்காங்க. பொறுமையா விலக்கி கதவை கலட்டி தனியா வச்சுட்டோம். அலெக்ஸ் தான் தைரியமா உள்ள போனான். இடுப்புல கயிறு கட்டிக்கிட்டு, மாஸ்க் பொருத்திக்கிட்டு, கையில கத்தி, ரிவால்வர் எல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு சுரங்க தொழிலாளி மாதிரி உள்ள போனான். ஒவ்வொரு 10 அடி வச்சதும் வாக்கி டாக்கில நாங்க பேசிக்கிட்டோம். சொல்லு அலெக்ஸ் மிச்சத்தை. அலெக்ஸ் மெழுகுவர்த்தியிடம் குனிந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, 15-20 செங்குத்து படிகளுக்கு அப்புறம் சுரங்கப்பாதை சமதளமா இருக்கு. ஆனா வளைஞ்சு வளைஞ்சு போகுது. சில இடங்கள்ல சுவர் இடிஞ்சு சரிஞ்சு கிடக்கு. ஒரு இடத்துல தண்ணி தேங்கி அதுல பாம்பு ஒன்று கிடந்து வெட்டினேன். 20 நிமிஷத்துல இந்த பக்கம் கோயில் முனை வந்துட்டேன். 20 செங்குத்து படிகள் உயருது. மேல கல் போட்டு மூடி இருக்காங்க. சுரங்கப்பாதையில வழிநடுக தீப்பந்தம் செருக வளையம் இருக்கு. காத்துக்காக கூரையில பெரிய பெரிய ஓட்டை இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப அடைபட்டிருக்கு. ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம போக முடியாது. கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப பயப்பட எதுவும் இல்லை. ஆக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்க அந்த இடத்துல இருந்தோம். ஒரு ஈ காக்கா அந்த பிரதேசம் பக்கமே வரல. இடிஞ்ச அரண்மனை பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு சுடுகாடு. ஜன நடமாட்டம் இல்லாததுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் இப்பவும் அழகிய அம்மன் கோயிலுக்கு குருக்கள் ராமகிருஷ்ணன் தான். அவர் பொண்ணு மங்களத்துக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்குதுங்கிற வரைக்கும் தகவல் தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். வெரி குட். இங்க நான் சோகன்லால் கிட்ட பேரம் பேசினேன். 24 கேட்டேன். அவன் ஃபோன் செஞ்சு 20 சொன்னான். மறுபடி யோசிக்க சொல்லியிருக்கேன். மையமா படிஞ்சாலும் சரிதான். இப்போ என் ஐடியா என்னன்னா, ராவ் தன் செயல் திட்டத்தை விவரித்தான். அத்தியாயம் 8. அழகிய மங்களபுரம் களை கட்டியிருந்தது. 1 வார திருவிழா 3 தினங்கள் முன்பு துவக்கம். கோயில் அருகே தற்காலிக கீற்று பந்தல்கள் இட்டு கடைகள் வந்திருந்தன. ரோஸ் கலரில் மிட்டாய் அடுக்கின கடை, நன்னாரி சர்பத், வளையல்கள், மஞ்சள், குங்குமம், எதெடுத்தாலும் 3 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் ஜாமான்கள். 4 தொட்டில்கள் கொண்ட ஒவ்வொரு சுற்றுக்கும் ஊர் முழுக்க கேட்கும்படி ஓலமிடும் மர ராட்டினம், ரவிக்கை பிட்டுகள், ரப்பர் பந்துகள், பலூன். வருகிற 21ஆம் தேதி தேர். கோயில் முழுக்க பிரகாசமாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு மதில் ஓரங்களில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தார்கள். வெளி காம்பவுண்டில் காவி பட்டைகள். அருகே குளத்தில் சுத்தம் செய்திருந்தார்கள். பக்தர்களுக்காக அங்கங்கே தண்ணீர் பந்தல்கள். முடி காணிக்கைக்கு உதவும் நாவிதர்கள் 3 பேர் பிஸியாக இருந்தார்கள். சுத்துப்பட்டு கிராமங்களில் இருந்து தினம் ஒரு அலங்காரத்தில் ஜுவலிக்கும் அழகிய அம்மனை தரிசிக்க தினம் வந்தார்கள். ராமகிருஷ்ண குருக்கள் தனி ஆளாய் சமாளிக்க முடியாமல் அர்ச்சனை உதவிக்கு திருவிழா சமயங்களில் மட்டும் அழைத்து கொள்ளும் 2 உதவி ஐயர்களை வைத்து கொண்டிருந்தார். அன்றைக்கு மத்தியானம், அதாவது 17ஆம் தேதி மங்களம் சாப்பாடு ஆனதும் மணிப்பரிசில் பணம் வைத்துக்கொண்டு பை எடுத்துக்கொண்டு தஞ்சாவூருக்கு புறப்பட்டாள். இன்னும் 3 வாரங்கள் தள்ளி அவளுக்கு திருமண தேதி குறித்திருந்தார்கள்.
சாயம் போன ஜாக்கெட்டுகளை மாற்ற வேண்டியிருந்தது. புதிதாக வாங்க வேண்டியிருந்தது. தைக்க கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பா, நான் போயிட்டு வரட்டா என்று வாசல் அருகில் செருப்பணிந்தாள். ராமகிருஷ்ண குருக்கள் சாப்பிட்டு முடித்து வெற்றிலை போட்டுக்கொண்டே சீக்கிரம் வந்துரு என்றார். வீதியில் காலெடுத்து வைத்தவள் திரும்ப வந்தாள். அப்பா, சொல்ல மறந்துட்டேனே, திருவிழாவுக்கு வர சொல்லி என் ஃப்ரெண்டு ரேவதிக்கு எழுதியிருந்தேன். இன்னைக்கு பதில் வந்திருக்கு. வர முயற்சி பண்றேன்னுட்டு எழுதியிருக்கா. நான் இல்லாதப்போ வந்துட்டா நான் விபரம் சொல்லிட்டு சாவியை பக்கத்தாத்துல கொடுத்துட்டு போறேன். மாயவரத்துல இருக்காளே அவதானே, என்ன பண்றா இப்போ? ஒரு வக்கீல் ஆபீஸ்ல டைப்பிஸ்டா இருக்கா. வரேன்பா. மங்களம் நடந்து பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்த 4வது நிமிடமே டவுன் பஸ் வந்துவிட்டது. டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி டீ சாப்பிட்டு விட்டு கடையில் தொங்கின வார இதழை ஓசியில் புரட்டிவிட்டு சிகரெட் பிடித்துவிட்டு புறப்பட்டார்கள். மங்களம் தஞ்சாவூரில் இறங்கி கொண்டதும் முண்டாசு கட்டின அவளோடு பிரயாணித்த அந்த ஆசாமியும் இறங்கி கொண்டான். மங்களம் பேச்சு துணைக்காக யாரையாவது அழைத்து வந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டாள். நடந்தாள். அந்த பெரிய ஜவுளி கடைக்குள் சென்றாள். முண்டாசு வாசலோடு ஒதுங்கி அருகே அச்சாபீஸில் அனுமதி பெற்று லோக்கல் கால் பேசினான் சங்கேத மொழியில். மங்களம் முழுசாக 1 மணி நேரம் செலவிட்டு 3 துணிப்பைகளில் துணிகளை வாங்கி கொண்டு ஒரு சந்துக்குள் இருந்த அவளின் வாடிக்கை டைலரை தேடி திருவள்ளுவர் தியேட்டரை கடந்து நடந்தபோது நின்று பிஞ்சாக இருந்த வெண்டைக்காயில் 1/4 கிலோ பிளாட்பார குவியல் கடையில் வாங்கி கொண்ட போது அவளுக்கு அருகாமையில் அந்த அம்பாசிடர் கார் வந்து நின்றது. முண்டாசு கட்டி கிராமத்தானாக மாறியிருந்த அலெக்ஸும் கூலிங் கிளாஸ் அணிந்து டீக்கான உடையில் இருந்த கிரணும் இறங்கினார்கள். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானா ராமகிருஷ்ண குருக்களோட பொண்ணு மங்களம்? ஏன்பா இவங்க தானா என்று கிரண் அலெக்ஸை பார்த்தான். ஆமாங்க என்று அலெக்ஸும் அவளும் ஒரு சேர சொன்னார்கள். அவள் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு, அவன் கொஞ்சம் சதியோடு. நான் திருவிழா பார்க்க கோயிலுக்கு வந்திருந்தேன். உங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கிட்டு வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்தாங்க. அவசரமா ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டி இருந்ததால நானா முன் வந்து என் கார்ல ஏத்திக்கிட்டு கொண்டாந்து இங்க பிரைவேட் ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். நீங்க தஞ்சாவூர்ல தான் ஏதோ காரியமா வந்திருக்கிறதா சொன்னாங்க. உங்களை அடையாளம் காட்டுறதுக்காக உங்க ஊர்க்காரனை தூக்கி போட்டுக்கிட்டு 1/2 மணி நேரமா தஞ்சாவூர் பூரா சுத்தினேன். நல்ல வேளை பிடிச்சிட்டேன். அருளானந்த நகர்ல ஆஸ்பத்திரி. வாங்க, கொண்டு போய் விட்டுட்டு போறேன். மங்களம் ஒரு படித்த அப்பாவி. அவள் ஒரு பட்டப்பகல் சதியை எதிர்பார்க்க அவசியமே இல்லை. பொருத்தமான காரணங்கள் அவளை நம்ப செய்தன. முண்டாசு நம் ஊர்க்காரன் போல இல்லையே என்கிற சந்தேகம் எல்லாம் காரில் ஏறி உட்கார்ந்த பிற்பாடுதான் வந்தது. அப்பா இப்போ எப்படி இருக்காரு என்று அவள் படபடப்பாக பின்சீட்டில் இருந்து கேட்டபோது கார் ஓடிக்கொண்டிருக்க 2 பேருமே பதில் சொல்லவில்லை. உங்களைத்தான் கேட்குறேன் சார், பதில் சொல்லுங்க. பதில் சொல்லேண்டா என்றான் கிரண் செலுத்தி கொண்டே. சொல்லிடலாம் என்ற அலெக்ஸ் தன் முண்டாசை நீக்கிவிட்டு திரும்பி மங்களத்தின் முகத்தில் சென்ட் போல அந்த பாட்டிலில் இருந்து திடீரென்று ஸ்ப்ரே செய்தான். அத்தியாயம் 9. இரவு 8 மணிக்கு மேல் ஊரை திரும்ப பஸ் இல்லாத காரணத்தால் கோயிலின் அமளி வடிந்திருந்தது. 3/4வாசி கடைகள் மூடி டென்ட் கொட்டகைக்கு போய்விட்டார்கள். அழகிய அம்மன் அலங்கரித்து கொண்டு வணங்க ஆள் இல்லாமல் இருந்தாள். ராமகிருஷ்ண குருக்கள் கடைசி பூஜை முடிந்ததும் கம்பி எடுத்து அபிஷேக தண்ணீர் வெளியே போகிற துவாரத்தில் அடைத்து கொண்டிருந்ததை குத்திவிட்டார். அன்றைக்கு மாலை அம்மனுக்கு அணிவித்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் அறங்காவலர் சபாபதி மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கார்மேகத்திடம் சரிபார்த்து ஒப்படைத்து விட்டார். காசு மாலை, கல் அட்டிகை, மூக்குத்தி என்று வழக்கமான நகைகள், திருவிழா சமயத்தில் தினசரி பயன்படுத்துபவை. ஆடையும் அலங்காரமும் அம்மனுக்கு மாறினாலும் நகைகளில் மாற்றமில்லை. தேர் அன்றைக்கு மட்டுமே சிவப்பு கல் ரத்தின மாலை. ராமகிருஷ்ண குருக்கள் தொங்கும் தீபத்தில் எண்ணெய் ஊற்றிவிட்டு விபூதி குங்கும பொட்டலங்களை ஓரத்தில் ஒதுக்கி பீத்து எறிந்த தேங்காய் குடுமிகளை பொறுக்கி அள்ளி காகிதத்தில் கட்டி வெளியே கொண்டு வந்து வீசிவிட்டு தண்ணீர் ஊற்றி அம்மன் இருக்கும் தரையை கழுவி தள்ளினார். பிறகு இரட்டை கதவுகளை இழுத்து கதவுடன் பொருத்தமான பூட்டு, தனியாக தாளில் போடும் பூட்டு என்று எடுத்து பூட்டி நீல நீல சாவிகள் கொண்ட கொத்தை இடுப்பில் செருகி கொண்டார். மேல் துண்டால் முதுகில் துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டார். அர்ச்சனை சீட்டு விநியோகம் மதியழகன் தன் கணக்கு பிள்ளை மேஜையை பூட்டி கொண்டு கொட்டாவி விட்டு கொண்டு, வரீங்களா ஐயரே, என் சைக்கிளில் கொண்டு போய் விட்டுடுறேன் என்றான். நேக்கு காரியம் இருக்கு, நீ போப்பா. ராமகிருஷ்ணன் தன் சிண்டு முடிச்சை அவிழ்த்து உதறி துண்டால் துடைத்து கொண்டு விரல்களாலேயே வாரிக்கொண்டு, முடிச்சிட்டு போனதும் குளிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். பூணுல் மிக அழுக்கேறி விட்டது. நாளைக்கு மாற்றிவிட வேண்டும். ராமகிருஷ்ண குருக்கள் தன் பையை எடுத்துக்கொண்டு நடந்தார். நில ஒளி வாங்கி சீரும் காற்று பருகி பல பேர் அங்கங்கே கோயிலை சுற்றிலும் படுத்திருந்தார்கள். காடா விளக்கொளியில் ஒரு கடலை வண்டிக்காரன் சில்லறைகளை எண்ணிக்கொண்டிருந்தான்.
குருக்கள் அக்ரஹாரம் வந்து வீட்டுக்கு வந்தவர் இன்னும் பூட்டியிருப்பது கண்டு திகைத்தார். மத்தியானம் போன மங்களம் இன்னும் திரும்பவில்லையா? கையில் நேரம் பார்க்க 8:45. இதோ இருக்கும் தஞ்சாவூருக்கு போய்விட்டு வர இவ்வளவு நேரமா? தஞ்சாவூரில் புறப்பட்டு 9 மணிக்கு மங்களபுரம் வந்து சேரும் பஸ் தான் கடைசி டவுன் பஸ். அதில் வரவில்லை என்றால் ரூட் பஸ்ஸில் மெயின் ரோட்டில் இறங்கி கொண்டு நடந்து வர வேண்டும். குருக்கள் பக்கத்து வீட்டில் சாவி வாங்கி கொண்டு வீட்டிற்கு யாரும் தேடி வரவில்லை என்று தகவல் தெரிந்து கொண்டு உள்ளே வந்தார். பொறுப்பே இல்லை இவளுக்கு. கல்யாணம் நிச்சயமான பெண். போனோமா வந்தோமா என்றில்லாமல் எவளாவது ஃப்ரெண்டை பார்த்திருப்பாள். நேரம் போவது தெரியாமல் அரட்டை. எக்ஸிபிஷன் போக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தாள். போயிருக்கலாம். துணைக்கு யாராவது போயிருந்தால் சரி. காலம் கெட்டு கிடக்கிறதே. சிவப்பாய் லட்சணமாய் இருக்கிற பெண்கள் எங்கே சுதந்திரமாக நடமாட முடிகிறது? கோயிலில்தான் சகல கன்றாவிகளையும் பார்க்கிறேனே. பாதி தடியன்கள் இடிப்பதற்கென்றே விபூதி பூசிக்கொண்டு காதில் கலம்பம் செருகிக்கொண்டு வந்து விடுகிறார்கள். குருக்கள் தட்டெடுத்து போட்டு சாப்பிட்டு விட்டு இருப்பு கொள்ளாமல் தவித்தார். மணி 9:15. கடைசி பஸ்ஸில் வந்திருந்தால் இந்த நேரம் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டுமே. என்ன இவள் இன்றைக்கு இப்படி நடந்து கொள்கிறாள்? குருக்கள் வீட்டை பூட்டி கொண்டு நடந்து பஸ் ஸ்டாப் அருகில் டீ கடையில் விசாரிக்க பாய்லரை அலம்பிக் கொண்டிருந்தவன், சாமிங்களா, கடைசி பஸ் வந்துட்டு போயிடுச்சே, என்ன ஆச்சு என்றான். அவனிடம் சொல்ல விருப்பமில்லாமல் குருக்கள் வானம் பார்த்தார். மழை கட்டாயம் வரும் போல் இருந்தது. வீட்டுக்கு போய் 2 குடைகளையும் டார்ச் லைட்டும் எடுத்துக்கொண்டு மெயின் ரோட்டுக்கு போவது என்று தீர்மானித்தார். வாழ்க்கையில் தான் சைக்கிள் பழகாததற்காக தன்னையே இந்த வினாடிகளில் நொந்து கொண்டார். குருக்கள் விரைவு நடையில் வீடு திரும்பி திறந்து உள்ளே 40 வாட்ஸ் சிக்கன வெளிச்சத்தில் குடையை திறந்து பார்க்க முயன்று அது மக்கர் செய்து கொண்டிருக்கும் போது, ஐயா வணக்கம். திரும்பி பார்க்க வேட்டியும் அரைக்கை சட்டையுமாய் ஒரு சூட்கேஸுடன் நின்று கொண்டிருந்தவன் செருப்புகளை விலக்கிவிட்டு அவரிடம் வந்தான். அவனை தடுமாற்றமாக பார்த்தார், புரியாமல். வணக்கம் சொன்னா பதிலுக்கு வணக்கம் சொல்றது இல்லையா? வணக்கம், நீங்க? உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேங்க, திருவிழா பார்க்க, குறிப்பா தேரு பார்க்க என்றான் அலெக்ஸ். சந்தோஷம், உட்காருங்க. நீங்க எங்கிருந்து வரேன்? வாசல்ல இருந்து தான். அவன் இடக்கு புரியாமல், நான் அவசரமா உங்க பொண்ணை தேடிட்டு போயின்னு இருக்கேள், அப்படித்தானே? இப்படி உட்காருங்க குருக்கலையா. உங்க பொண்ணு மங்களம் சௌக்கியமா இருக்கா. என்கிட்ட சேதி எழுதி அனுப்பியிருக்கா, படிக்கிறேளா? சட்டை பாக்கெட்டில் இருந்து காகிதம் எடுத்து கொடுத்தான். உங்க பொண்ணு கையெழுத்து தானே, பாருங்கோ, படிக்க தெரியுமோன்னோ? ராமகிருஷ்ண குருக்கள் விரல்கள் நடுங்க எதுவும் பிடிபடாதவராக கடிதத்தை படித்து பார்த்தார். அன்புள்ள அப்பா, மங்களம் எழுதியது. இவர்கள் என்னை கடத்தி வந்து விட்டார்கள். என்னை கற்பழிக்கப் போவதாகவும் கொலை செய்ய போவதாகவும் மிரட்டுகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த லெட்டர் கொண்டு வருபவர் சொல்கிறபடி ஒத்துழையுங்கள். குருக்கள் ஆடி போய்விட்டார். இப்படி ஒரு விபரீத சூழ்நிலை அவர் வட்டாரத்திலேயே கேள்விப்பட்டதில்லை. இதென்ன சினிமா மாதிரி? பாவிங்களா, என்னடா இதெல்லாம்? நடுங்கி கேட்டார். ஐயா, உன் பொண்ணு கையெழுத்து தானே? எங்ககிட்ட வசமா மாட்டியிருக்கான்னு நம்புறீங்க தானே? இன்னும் நம்பலன்னா உங்க பொண்ணு தஞ்சாவூர் புறப்பட்டப்போ என்ன கலர் சேலை கட்டியிருந்தா? குருக்கள் யோசித்து பார்த்து நீலம் என்றார். இல்ல சாமி, அது நீலம் இல்ல, வயலட்டுன்னு பேரு. இதோ இதுதான் அது. சூட்கேஸ் திறந்து அந்த வயலட் சேலையை எடுத்து அருகில் கொடிக்கயிற்றில் தொங்கவிட்டு, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக பாவம் அந்த பொண்ணு வெறும் பாவாடை ரவிக்கையோட நிக்கிது. ஈஸ்வரா, காதுகளை பொத்தி கொண்டார். என்னடா வேணும் உங்களுக்கு? எங்ககிட்ட என்ன இருக்குன்னு கொள்ளையடிக்க வந்த? அடுக்காதரா பாவி, என் பொண்ணை விட்டுடுறா. கல்யாணம் நிச்சயமான பொண்ணுடா. இன்னும் 3 வாரத்துல கல்யாணம். 2 வருஷமா பார்த்து இப்பதான் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. ஐயோ அம்மா, ஏண்டிம்மா இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்க? ராமகிருஷ்ணன், மெதுவா பேசுங்க. பக்கத்து வீடுங்கள்ல முழிச்சுக்க போறாங்க. அரசல் புரசலா சேரி போனா அப்புறம் பெங்களூர் மாப்பிள்ள தாலி கட்டுவானா? ஓய், என்ன பாக்குறீர்? சப்ஜாடா விசாரிச்சுட்டு நடத்தின காரியம் இது. உட்காரும்யா முதல்ல. ராமகிருஷ்ணன் குறுகி அமர்ந்தார். உம்ம பொண்ணு சேதமில்லாம வேணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்படின்னா சில பல உதவிங்க செய்து தரணும் நீங்க. வேற வழியே இல்ல. விஷயம் நமக்குள்ள இருக்கணும். உங்க பொண்ணு வெளியூர் போயிருக்கிறதா, வர 1 வாரம் ஆகும்னு பொருத்தமா எல்லார்கிட்டையும் சொல்லணும். புரிஞ்சுதா? உண்மையை சொன்னா அப்புறம் அந்த உண்மைதான் மங்களத்துக்கு யமன். நான் என்ன செய்யணும்? இது கேள்வி. தேரோட்டம் முடிஞ்சு திருவிழா முடிகிற வரைக்கும் நான் இங்கே உங்களோட தங்க போறேன். என் பேர் பாலு. உங்களுக்கு ஒன்று விட்ட சித்தப்பா பையன். திருவிழாவுக்காக திருவிடை மருதூர்ல இருந்து வந்திருக்கேன். சொல்லுங்க, என் பேர் என்ன? பாலு. அதான் 2 காரியம் நீர் செய்யணும். 2வது காரியம் அப்புறம். முதல் காரியம், இப்பவே குருக்கலையா, கோவில் சாவி உங்ககிட்ட தானே இருக்குது? ஆமா. இப்போ அங்கே யார் இருப்பாங்க? தீப்பந்தம் பிடிக்கிற பசங்க 2 பேர் காவலுக்கு படுத்திருப்பாங்க. அம்மன் இருக்கிற இடத்துக்கு போக போறோம். பாவி, வேணாம்டா. பழகிய அம்மன் கிட்ட வச்சுக்காத. நீ நினைக்கிற மாதிரி அம்மன் மேல எந்த நகையும் இல்ல. நீ திருட எதுவும் இல்ல.
திருட போறேன்னு சொன்னேனா? அவசர குடுக்கையா பேசாதீங்க. எனக்கு தெரியும், எனக்கு அங்க ஒரு காரியம் இருக்குது. கோயில்ல அந்த இடத்துல எலக்ட்ரிக் லைட் இருக்குதுல்ல, மெர்க்குரி லைட் இருக்குது. ஏன்? கேள்வி கேட்கப்படாது. சமத்தா என்ன அழைச்சிட்டு போயாகணும். யாராச்சும் கேள்வி கேட்டா உங்க மோதிரம் அபிஷேகம் பண்றப்ப கலண்டு விழுந்திருக்கணும்னும் அதை தேட போறதாவும் சொல்லணும். புரிஞ்சுதா? வாரும் இரும். அலெக்ஸ் மங்களம் கைப்பட எழுதின கடிதத்தை சிகரெட் லைட்டரின் ஜுவாலையில் எரித்து கரியாக்கினான். கரியை அள்ளி முற்றத்தில் இருந்த அண்டா தண்ணீரில் போட்டு விரல் விட்டு கரைத்தான். ராமகிருஷ்ண குருக்களுக்கு இவன் நோக்கம் புரியவில்லை. ஆனால் கட்டுப்படுவதை தவிர வேறு வழியில்லை என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. 2 பேரும் கோயிலுக்கு புறப்படும் முன்பு அலெக்ஸ் சூட்கேஸில் இருந்து அந்த சாதனங்களை எடுத்து ஒரு ஜிப் வைத்த பையில் போட்டு எடுத்துக்கொண்டான். அத்தியாயம் 10. கோயில் இருட்டில் வரையப்பட்ட சித்திரமாக தெரிந்தது. அதிக வெளிச்சமில்லை. வெளிவாசல் சும்மா சாத்தியிருந்ததை திறந்தபோது நீளமாக சத்தமிட்டது. ஒரு நபர் கூட தூக்கம் களையவில்லை. ராமகிருஷ்ணனுக்கு பிபி எகிரி இருந்தது. என்ன நாடகம் இதெல்லாம்? மங்களம் எங்கே இருக்கிறாள்? பத்திரமாக இருப்பாளா? இவர்கள் யார்? எத்தனை பேர்? எதற்காக கடத்தல்? எதற்காக மிரட்டல்? இப்போது என்ன செய்ய போகிறேன்? இன்னொரு காரியம் என்றானே, அது என்ன? எவனோ ஒரு சண்டாளன் என்னை ஒரு கருவியாக வைத்து ஏதோ ஒரு திரிசமம் செய்ய இருக்கிறான். என்ன அது? பெரிய விஷயமாக இருக்க வேண்டும். பாவி, மங்களம் அறியா பொண்ணாயிற்றே. அதாவது பரவாயில்லை, அழகான பெண்ணாயிற்றே. புடவையை உருவி நிற்க வைத்திருக்கிறார்களே, அடுக்குமா இது? கோவிலுக்கு உள்ளே வந்தார்கள். துண்டு விரித்து 2 தீவட்டி தடியர்களும் மண்டபத்தில் ரிஷப வாகனத்தின் அருகில் படுத்து உறங்கினார்கள். கருவறையின் கதவுகளை குருக்கள் திறக்கிற சின்ன சின்ன சத்தங்கள் அவர்களை பாதிக்கவே இல்லை. வெள்ளித்தகடு வேய்ந்த இரட்டை கதவுகளை திறந்து உள்ளே வந்ததும் அலெக்ஸ் சொல்லி குருக்கள் ஸ்விட்ச் போட்டார். மினுக்கி விட்டு டியூப் லைட் எரிந்தது. ஒரு மெர்க்குரி லைட்டும் தொங்கியது. தவிர ஸ்விட்ச் போர்டில் பிளக் பாயிண்ட் இருந்தது. ஐயா, இப்போ நான் செய்ய போற காரியத்தை பாருங்க. மனசுக்குள்ளேயே புதைச்சிடுங்க. வெளியில வந்துச்சு, வெளியில வந்துடும் குடலு. 2 பேருக்கு, உமக்கும் உன் மகளுக்கும். கதவை சாத்தியா? மணியோசை இல்லாம. கட்டுப்பட்டு செய்தார். அலெக்ஸ் சட்டென்று சதுர கற்களில் சுரங்கப்பாதையை மூடின அந்த 2 அடிக்கு 2 அடி பளிங்கு கல்லை மூளையில் பிடித்தான். காலால் ஓங்கி மிதித்து பார்த்து இசை வித்தியாசத்தில் அதுதான் சுரங்கப்பாதையின் வழி அடைத்த கல் என்று உணர்ந்தான். இந்த கல்லுக்கு கீழே என்ன இருக்கு தெரியுங்களா? பழைய சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கு கீழே யாருக்கு? என்ன செய்ய போற? அலெக்ஸ் பதில் சொல்லாமல் தன் உபகரணங்களை எடுத்தான். அந்த மர கைப்பிடியுள்ள சுழலும் கூரிய பிளேடுகள் கொண்ட இயந்திரத்தின் சுழற்சிக்கு கையடக்க மோட்டார் இருந்தது. வயர் நீளமாக பிளக் பாயிண்டில் செருகும் நீளத்திற்கு இருந்தது. செருகினான். ஒரு எலக்ட்ரானிக் வயர்லெஸ் 2-வே ஃபோன் எடுத்து ஸ்விட்ச் தட்டினான். ரெடியா என்றான் அதனிடம். ரெடி என்று கிரணின் குரல் வந்தது. நான் ஸ்டார்ட் சொன்னதும் ஆரம்பிச்சுக்க, ஸ்டாப் சொன்னதும் நிறுத்திக்க. சரி என்றது குரல். கை கட்டி எதுவும் புரியாமல் வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார் குருக்கள். அந்த கருவியை எடுத்து அந்த பளிங்கு கல் அடுத்த கல்லை தொடும் இடைவெளி ஜாயிண்டில் கெட்டித்திருந்த சிமெண்ட் பள்ளத்தின் மேல் பிடித்தான். ஸ்டார்ட் என்று விட்டு கருவியின் ஹேண்ட் பட்டனை ஆன் செய்ய ஹேர் ட்ரையர் போல விற்றென்று கொஞ்சம் அதிக சத்தத்தில் பிளேடுகள் சுழன்று பொடி பொடியாக அந்த இடைவெளி பள்ளத்தை ஆழமாக சிமெண்ட் துகள்கள் பெயர்த்து ஊடுருவ அந்த விறு சத்தத்தை தூக்கி சாப்பிடுவதாக கோவிலுக்கு வெளியே நிறுத்தியிருந்த மோட்டார் பைக்கின் ஆக்சிலேட்டரை திருகி டபடபவென்று பெரிய சத்தம் செய்வதாக ரிப்பேர் செய்பவனாக பாவனை செய்து கொண்டிருந்தான் கிரண். கோவிலுக்கு வெளியே அங்கங்கே படுத்திருந்தவர்களில் ஓரிருவர் திரும்பி பைக்கை அதிலிருந்து வெளியேறும் புகை மண்டலத்தை பார்த்து எரிச்சலுடன் புரண்டு படுத்தார்கள். குந்தி அமர்ந்து கையை ஆக்சிலேட்டரில் வைத்திருந்த கிரண் மடியில் இருந்த போனில் ஸ்டாப் என்று அலெக்ஸ் சொன்னதும் நிறுத்திவிட்டான் ரேஸ் செய்வதை. இப்படியாக உள்ளே அலெக்ஸ் அந்த பளிங்கு கல்லின் 4 புற சிமெண்ட் பிடிப்புகளையும் நீக்கிய பின் ஒரு இரும்பு உளி கொடுத்து நெம்ப அந்த கல்லை நெம்ப முடிந்தது. சுரங்கத்தின் உள்புறத்தில் இருந்து 2 கைகளாலும் ஒரு தள்ளு தள்ளி நகர்த்தி வைத்துவிட முடியும். இப்போது அலெக்ஸ் பொறுமையாக நாலாபுறமும் சிதறின மணலை, சிமெண்ட் துண்டுகளை எல்லாம் கைகளிலேயே தட்டி கூட்டி மீண்டும் அதே ஜாயின் பள்ளத்தில் போட்டு நிரப்பினான். எழுந்தான். அந்த கல் சுவாமிக்கு பின்புறம் ஒரு மூலையில் இருந்ததால் டியூப்லைட்டின் வெளிச்சம் அதிகமாக அங்கே ரீச் ஆகவில்லை. கொஞ்சம் இருட்டு இருந்தது. அந்த மூளைக்கு எவரும் வரவேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வருவதாக இருந்தாலும் குருக்களை தவிர வேறு யார் கருவறைக்குள் வரப்போகிறார்கள்? அலெக்ஸ் வயரை பிடுங்கி சுருட்டி கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து பையில் வைத்துக்கொண்டு போலாம் வாங்க என்றான். இதெல்லாம் என்னப்பா? எனக்கு எதுவுமே விளங்கல என்றார் நடுங்கும் குரலில். சொல்லாம எங்கே போறே? பூட்டிட்டு வாங்க.
இருவரும் கோயிலை விட்டு விலகி அக்ரஹாரம் நோக்கி மௌனமாக நடந்தார்கள். ஐயா, மறுபடி சொல்றேன், நாங்க பொல்லாதவங்க. பொம்பளை ஏராளமா பார்த்தாச்சு. உங்க மங்களம் எங்களுக்கு வேணாம். எங்கள்ல ஒருத்தனுக்கு அவளோட வாலிப்பான உடம்ப பார்த்துட்டு சபலம் வந்துடுச்சு. அவனை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க இந்த சமாச்சாரத்தையே வெளியில விடக்கூடாது. கோயில்ல கல்லு பேத்து வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்? திருவிடைமருதூர்ல இருந்து. நான் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? ஒன்று விட்ட சித்தப்பா பையன் நீ, அதாவது தம்பி. சத்தியமா நீ சொல்றதையெல்லாம் நான் கேட்குறேன்ப்பா. நீங்க என்ன சதி வேணாலும் செய்யுங்கோ. அது அம்மன் கேப்பா. எனக்கு மங்களம் உசுரோட உருப்படியா வேணும். என் வலது கையை வெட்டி தர சொன்னாலும் தரேன். அண்ணா சிலிர்க்குது, கீப் இட் அப் என்றான் அலெக்ஸ். அத்தியாயம் 11. தேதி 19. ரேவதி மகா ஒல்லியாய், ஆனால் நீளமாக கூந்தலோடு, கன்னங்கள் ஒட்டி, ஆனால் அதிக ஒரு வசீகரத்துடன், கழுத்தில் எலும்புகள் துருத்தின, ஆனால் தேவையான அம்சங்கள் வளமையாக, சுடிதார் அணிந்து, குளிர் கண்ணாடி அணிந்த, தோளில் கேமரா, வாட்டர் பேக், லெதர் பேக் எல்லாம் மாட்டி, ஆனால் ரப்பர் செருப்புகளோடு டவுன் பஸ்ஸில் இருந்து இறங்கி அழகிய மங்களபுரத்தை மிதித்தாள். முதல் முறையாக வருகிறாள். 3-4 வருடங்களாகவே மங்களம் அவளை திருவிழாவிற்கு அழைக்க, இவளுக்கு அக்காவின் கல்யாணம், அக்காவின் பிரசவம், அக்காவின் அபார்ஷன் என்று தட்டிப்போய் இந்த முறைதான் அக்கா தன் அம்மா வீட்டிற்கு வராமல் இருந்து இவள் மாயவரத்திலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டாள். ராமகிருஷ்ண குருக்களின் வீட்டிற்கு அவளை ஒரு பொடியர் பட்டாளமே கூட்டிக் கொண்டு வந்து விட்டுவிட்டு போனது. உள்பக்கம் சாத்தின கதவை தட்டினாள் ரேவதி. கதவில் ஒட்டப்பட்டிருந்த குடும்ப நலத்திட்ட ஸ்டிக்கரை பார்த்தபோது கதவு திறந்து, யார் வேணும் என்ற அலெக்ஸின் கேள்விகளில் இருந்து சமீபத்திய சிகரெட் வாசனை வந்தது. யார் இவன்? கேள்வியோடு, குருக்கள் இல்லை என்றாள். கோயில்ல இருக்காரு, போங்க என்று சாத்த போனான். இருங்க, நான் மாயவரத்திலிருந்து வந்திருக்கேன். மங்களம் இல்ல, அவ ஃப்ரெண்டு. நீங்க யாரு? குழப்பமாக கதவு திறந்தான். அவள் உள்ளே வந்தாள். சென்ட் வாசனையும் வந்த பஸ்ஸின் டீசல் வாசனையும் கலந்து வீசியது. அலெக்ஸ் முகம் மாறி விரோதமில்லாமல் இயல்பாக, அப்படிங்களா, உள்ள வாங்க, உட்காருங்க. நான் பாலு, மங்களத்துக்கு சித்தப்பா முறை வேணும். திருவிடைமருதூர்ல இருந்து வந்திருக்கேன். எதுக்கு? இப்படி வீட்டுக்குள்ள திருட்டு தம் அடிக்கவா? முற்றத்தில் கிடந்த துண்டு சிகரெட்டுகளை பார்த்து கொண்டு குறும்பாக அவள் கேட்டது இவனுக்கு கோபம் வரவழைக்காமல் பிடிக்க செய்தது. அண்ணன்கிட்ட சொல்லிடாதீங்க. பொறுக்கி கம்பி வழியாக ஓட்டில் வீசினான் அலெக்ஸ். உட்காருங்க. உங்க பேரு? ரேவதி என்று அமர்ந்து, மங்களம் இல்ல? இல்லையே, மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்குது. என்னது, என்னமோ கடைத்தெரு வரைக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. திருவிழாவுக்கு ஊருக்கு வாடின்னு லெட்டர்ல உருகி உருகி எழுதிட்டு இப்ப மெட்ராஸ் போயிட்டாளா? என்ன அங்க? எப்போ வருவா? அதெல்லாம் அண்ணாவைத்தான் கேட்கணும். நானும் வந்ததும் மங்களம் எங்கேன்னு தான் கேட்டேன். ஒரு ஜோலியா மெட்ராஸ் அனுப்பி வச்சிருக்கேன்னாரு. எதுக்கு என்னன்னு சரியா சொல்லல. சரின்னு நானும் கேட்டுக்கல. அச்சச்சோ, மாயவரத்துல இருந்து வரீங்களா? அதனால என்ன, விடுங்க. திருவிழா உண்டு, அதை தள்ளி வைக்க மாட்டாங்க. இருந்து தேர் பார்த்துட்டு போங்க. அது சரிதான். மங்களத்தை தவிர இந்த வீட்டில் எனக்கு யாரையும் தெரியாது. வரட்டும், அவ அப்பா கிட்ட பேசிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த பஸ்ல புறப்பட்டுட வேண்டியதுதான். நல்ல வேலை என்று அலெக்ஸ் நினைத்து கொண்டான். ரேவதி சற்று நேரம் வார இதழ்களை புரட்டிவிட்டு பின்புறம் போய்விட்டு திரும்பி வந்து அமர்ந்து கொண்டாள். திருவிடைமருதூர்ல என்ன செய்றீங்க நீங்க? பாலு எலக்ட்ரிக்கல்ஸ்னு கடை உண்டுங்க. பம்பு செட்டு, ரேடியோ எல்லாம் பிரைவேட்டா ரிப்பேர் பார்த்து கொடுக்கறதுண்டு. அப்போது மதிய உணவுக்கு வந்துவிட்ட ராமகிருஷ்ண குருக்களிடம் ரேவதி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, மங்களம் என்ன வேலையா போயிருக்கா சார் என்றாள். மெட்ராஸுக்கு போன மங்களம் பத்தி கேட்குறாங்க சிஸ்டர் என்றான் அலெக்ஸ். அது வந்துமா, மெட்ராஸ்ல அவளுக்கு ஒரு சித்தி உண்டு. அவளுக்கு உடம்பு சரியில்லாம போய் உதவிக்கு ஆள் இல்லை. அதனால அனுப்பி வச்சேன். திடீர்னு புறப்பட்டு போயிட்டா. இது மாதிரி நீ வந்தாலும் வருவன்னு சொல்லிட்டு தான் இருந்தா. பரவாயில்ல, விடுங்க. மெட்ராஸ்ல எத்தனை நாள் இருப்பா? குருக்கள் அலெக்ஸை பார்க்க அவன் ரகசியமாக 10 விரல்களை காட்டினான். 10 நாளாகுமா வர? அப்ப விடுங்க, மெட்ராஸ்லயே நான் அவளை பார்த்துடுறேன். 4 நாள்ல ஒரு கல்யாணத்துக்காக மெட்ராஸ் போறேன்னா அவ சித்தி வீட்டு விலாசம் சொல்றீங்களா? ரேவதி நோட்டு பிரித்து கொண்டு கேட்க, நிஜமாகவே சென்னையில் இருக்கும் மங்களத்தின் சித்தப்பா விலாசத்தை இவர் சொல்ல எழுதி கொண்டாள். வந்தது வந்த 2 நாள்ல தேர் திருவிழா, அதுதான் விசேஷம். பார்த்துட்டு போயம்மா, புறப்பட்டுடாத. இது உன் வீடு மாதிரி. அதெல்லாம் சரி சார், ஆனா மங்களம் இங்க இருந்தா சுவாரஸ்யமே தனி. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வந்துடுறேன். உன் இஷ்டம். ஒன்று செய், வந்த கையோட புறப்படுறது நல்லா இல்ல, முறையும் இல்ல. கோயில்ல இருந்து வெண்பொங்கல் புளியோதரை எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடு, ரெஸ்ட் எடு. சாயங்காலம் 5 மணிக்கு தீபாராதனை பார்த்துட்டு போ. என்ன சொல்ற? சரி சார். மூவருமாக சாப்பிட்டார்கள். உள்ளறையில் ரேவதிக்கு பாயும் தலையணையும் எடுத்து போட்டு, எனக்கு கோயில்ல தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வரேன்
என்று புறப்பட்ட குறுக்களுடன் கூட நடந்த அலெக்ஸ், என்ன ஐயா, சுமூகமாத்தானே நடந்துக்கிறீங்க? பகவானே, அச்சரம் பிசகாமல் நடந்துட்டு இருக்கேன்டா. யாருக்கிட்டையும் மூச்சு விடல. கேட்டவாளுக்கெல்லாம் மெட்ராஸ் போயாச்சுன்னே சொல்லியாச்சு. மங்களம் பத்திரமா இருக்காளோ இல்லையோ, உண்மையை சொல்லுடா. ரொம்ப பத்திரம். புதுசா முளைச்சிருக்கிறவளை சாயங்காலத்தோட கட் பண்ணிடுங்க. அதான் அவளே போறேன்னுட்டாளே, என்னென்னவோ சொல்ற. தேர் ராத்திரி நீங்க செய்ய போற அட்டூழியத்தை நினைச்சா ஈரல் நடுங்குது எனக்கு. மங்களம் கற்பு முனையில நிக்கிறத நினைச்சா எல்லாம் சரியா போயிடும். அவளை எப்போ விடுவிப்பேல்? எங்க காரியம் முடிஞ்சதும் இந்த 2 நாள் மாதிரியே கப்சிப்புன்னு இருங்கோ. கருவறைக்குள்ள யாரையும் விடாதீங்க. விவகாரம் வெளியில வந்துச்சு, கெடுத்து இந்து மகா சமுத்திரத்துல மிதக்க விட்டுடுவோம். ஏண்டா நாராசமா அதையே சொல்லி தொலைக்கிற? அதான் வாயை போட்டு ஒட்டிண்டுட்டேனே. நான் எதுவும் வம்பு செய்ய போறதில்ல. அம்மன் பார்த்துப்பா எல்லாத்தையும். அவரை அனுப்பிவிட்டு தெருமுனையில் சிகரெட் வாங்கி கொண்டு திரும்பி வந்தான் அலெக்ஸ். உள்ளறையின் கதவை ஒரு கழித்து சாத்தி வைத்து படுத்திருந்த ரேவதியை ரகசியமாக பார்த்தான். பயண களைப்பில் அசதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அலெக்ஸ், சே, இது தப்பு என்று விலகி முற்றத்தின் அருகே நாற்காலி போட்டுக்கொண்டு நாவல் படிக்க ஆரம்பித்தான் விட்ட இடத்திலிருந்து. அத்தியாயம் 12. தஞ்சாவூர். அந்த தனி வீடு ஊருக்கு வெளியே ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் இருந்தது. வாசலில் அம்பாசிடர் காரும் மோட்டார் பைக்கும். இந்த ப்ராஜெக்டுக்காக உதவும் இடத்து சொந்தக்காரன் ராவ் குரூப்புக்கு அறிமுகமான பீர் முகமது. அவன் கார், வீடு எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சாவிகளை ஒப்படைத்துவிட்டு குற்றாலத்தில் இருக்கும் தன் ரெஸ்ட் ஹவுஸிற்கு போய்விட்டது. ராவிற்கும் கிரணிற்கும் இன்னும் சௌகரியமாக போய்விட்டது. எதுவும் பிரச்சனை இல்லையே கிரண் என்றான் ராவ். நத்திங், எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ராவ். குருக்கள் அவ்வளவு பிரமாதமா ஒத்துழைக்கிறார். வெளியில மூச்சு காட்டல. டூப்ளிகேட் நாளைக்கு வந்துடுதா ராவ்? தாமதமாயிடாதே. ஆச்சுன்னா அவ்வளவு பிளானும் வேஸ்ட். நடுவில் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்னப்பா நீ அதையே சொல்லிட்டு? நம்ம பார்ட்டிக்கிட்ட கரெக்டாக கேட்டேன், ரெடியா இருக்குன்னுட்டான். இந்த குட்டி மங்களம் எப்படி இருக்கா? ரொம்ப அழுவுறாளா? பின்ன அழாம என்ன செய்யும்? அரை நிர்வாணமா விட்டுருக்கோம். ஒத்துழைச்சு தானே ஆகணும் நமக்கு. வேளா வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு சொன்னபடி கேட்குறா. இரு, பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரமாச்சு. கிரண் பேண்டின் பின் பாக்கெட்டில் இருந்து சாவி எடுத்துக்கொண்டு படிகள் ஏறி மாடி அறைக்கு வந்து பூட்டை திறந்து உள்ளே வந்தான். அந்த அறையில் ஒரே ஒரு ஜன்னல், அதன் 2 கதவுகளும் திறந்து இருந்தது. தவிர ஒரு கட்டில், மேஜை, ஸ்டூல், கேலண்டர் கூட இல்லை. அட்டாச்டு பாத்ரூம் கதவில்லாமல். அறையில் மூலையில் அமர்ந்திருந்த மங்களம் விருட்டென்று எழுந்து 2 கைகளையும் கிராஸ் செய்து மறைத்து கொண்டாள். ஒண்ணுமில்ல, பயப்படாத. சும்மா பார்க்கத்தான் வந்தேன். நான் உன் அண்ணன் மாதிரி. தூ, இப்படித்தான் உன் தங்கச்சியை அலங்கோலப்படுத்தி வெப்பியாடா? அம்மா மங்கள நாயகி, உன் மேல ஆசையாகி உன் கட்டான உடல் அழகை பார்க்கறதுக்காக உன்னை இந்த கோலத்துல நிறுத்தல. நீ தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு தான். இப்படியே ரோட்ல ஓட முடியாது பாரு, அதுக்காக. ஆச்சு, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ, விடுதலை செஞ்சிடறோம். ஏதாச்சும் வேணுமா? ஆமா, என்ன வேணும்? சப்பாத்தியா ரொட்டியா? என் சேலையும் ஜாக்கெட்டும் என்றாள் மங்களம் கண்ணீருடன். அத்தியாயம் 13. மாலையில் அம்மனை தரிசித்துவிட்டு கோயிலிலேயே குருக்களிடம் சொல்லிக்கொண்டே ரேவதி வீட்டிற்கு வந்து தன் பொருள்களை எடுத்துக்கொண்டு வரேன் சார் என்று அலெக்ஸிடம் விடை பெற்று கொண்டு நடந்தாள். பஸ் ஸ்டாப் அருகில் வந்து நின்று டீ கடையில் கேட்டாள். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் உண்டா? இல்லங்களேம்மா. அவுட் போஸ்ட்டு? இல்லைங்களே, பக்கத்துல விருதுப்பட்டினம் இருக்கு பாருங்க, தஞ்சாவூர் போற வழியில. அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தான் இந்த ஊர் வருது. டவுன் பஸ் விருதுப்பட்டினத்துல நிக்குமில்ல, தாராளமா. ரேவதி வந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டு விருதுப்பட்டினத்தில் இறங்கினதுமே எதிரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள்கள் தவிர 2 மேஜைகள், ஒரு பல்பு, லாக்கப் அறை கூட இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அவுட் போஸ்ட் தான். மேலதிகாரி ஒருவரால் பழி வாங்கப்பட்டு நமது சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் அந்த விருதுப்பட்டினத்தில் பொழுது போகாமல் இங்கு பேப்பரில் என்ன என்ன ஷேர் என்ன விலையில் இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்த போதுதான் ரேவதி உள்ளே வந்து வணக்கம் வைத்தாள். வணக்கம், உட்காருங்க. என்ன வேணும் என்றார் தயாளன் பேப்பரை திருத்தமான அதன் மடிப்புகளில் மடக்கி. சார், நான் மாயாவரம். என் பேரு ரேவதி. அழகிய மங்களபுரத்தில் நடக்கும் திருவிழாவுக்கு என் ஃப்ரெண்டு மங்களம் கூப்பிட்டுருந்தான்னு வந்தேன். என்னாச்சு? செயின் அறுத்துட்டானுங்களா? இல்லை சார், அழகிய அம்மன் கோயில் குருக்கள் ராமகிருஷ்ணன், அவர் பொண்ணு தான் மங்களம். அவளுக்கு இன்னும் 20 நாளில் கல்யாணம். சுற்றி வளைக்கிறீங்க மேடம். அப்போதான் சார் விபரீதம் புரியும். குருக்கள் வீட்டில் ஒரு தடியன் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தான். கேட்டா தம்பி முறை வேணும் குருக்களுக்குன்னு சொல்கிறான். மங்களம் மெட்ராஸ் போயிட்டதா சொல்கிறாரு குருக்கள். ஆனால் குருக்கள் அவனை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. வர எத்தனை நாள் ஆகும்னு கேட்டா அவனை பார்க்குறாரு. 10 விரலை அவன் ரகசியமாக காமிக்கிறான். அதுக்கப்புறம் இவர் 10 நாளாகும்னு சொல்கிறாரு. சம்திங் ராங்னு பட்டது எனக்கு. மத்தியானம் ரூமில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். நான் படுத்திருந்த ரூமில் அந்த ஆளோட சூட்கேஸ் ஒன்று இருந்தது. அதில் தனித்தனி எழுத்தா ALEXன்னு பேர் இருக்கு.
அவனை பார்த்தாலும் பிராமின் மாதிரி தெரியல. சம்திங் ராங் சார். குறுக்களை எந்த விதத்திலையோ எந்த காரணத்துக்காகவோ மிரட்டுறான்னு நினைக்கிறேன். மங்களம் மெட்ராஸ் போயிருக்கிறதா சொல்றது பொய்ன்னு நினைக்கிறேன். அண்ணன் வீட்டில் நடு வீட்டில் உட்காந்து தம்மடிக்க மாட்டான். அதுலேயும் ஒரு குறுக்களோட தம்பி. நீங்கள் விசாரிக்கணும் சார். சிகரெட் குடிக்கிறத வச்சு எல்லாம் சந்தேகப்பட முடியாதுங்க. அந்த பெட்டி சொன்னீங்களே, திறந்து பார்த்தீங்களா? இல்லை சார், பூட்டி இருந்தது. ஆக முயற்சி பண்ணியிருக்கீங்க, துணிச்சல் தான். நீங்கள் சொன்னதை வச்சு நான் என்னன்னு அசியூம் பண்ணுறதுனே புரியலையே. சார், மங்களம் மெட்ராஸில் சித்தி வீட்டுக்கு போனதா சொன்னார். அந்த சித்தப்பா அட்ரஸ் வாங்கியிருக்கேன். அவன் திருவிடை மருதூரில் பாலு எலக்ட்ரிக்கல்ஸ்னு கடை வச்சிருக்கேன்னு சொன்னான். இது ரெண்டையும் உண்மையானு தெரிஞ்சுக்க முடியுமே முதல்ல? முடியுமே, இருங்க, நம்ம ஃபோன் வேலை பார்க்குதான்னு முதல்ல பார்க்கலாம். நல்ல வேலை, வேலை பார்க்குது. 2 காப்பி ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வாங்க. 1 மணி நேரத்தில் அந்த 2 தகவல்களும் பொய் என்று தெரிந்தது. மெட்ராஸ் சித்தப்பா, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா? எவன் சொன்னான்? நாளைக்கு 2 பேருமா காசிக்கு போகிறோம். மங்களம் இங்கே வரலையே என்று விட்டார். திருவிடை மருதூர் போலீஸ் அங்கிருந்து ஃபோன் செய்து, இந்த ஊரில் பாலு எலக்ட்ரிக்கல்ஸ்னு கடை எதுவும் இல்லை, எலக்ட்ரிக் வேலை தெரிஞ்ச ஆசாமிங்கள்லையும் பாலுன்னு யாரும் இல்லை என்றது. தயாளனின் காதுகளின் முனைகள் சூடேற எழுந்து கொண்டு, மிஸ் ரேவதி விடுங்க, இது என்ன சதி ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா ஊர் போய் சேருங்க, உங்கள் விலாசத்தை கொடுத்துட்டு என்றார். தயாளன் மோட்டார் பைக்கில் மஃப்டியில் புறப்பட்டு அழகிய மங்களபுரம் வந்து மறைவாக வண்டியை 2 வீடுகளுக்கு நடுவில் சந்தில் நிறுத்திவிட்டு நடந்தார். நேராக ராமகிருஷ்ண குருக்களின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினார். மணி அப்போது மாலை 6:30. அலெக்ஸ் கதவை திறந்தான். யாருங்க? குருக்கள் ஐயா கிட்ட மந்திரிச்ச தீர்த்தம் கேட்டேன். வீட்டுக்கு போங்க, பின்னாலேயே வரேன்னு சொன்னாருங்க. அப்படி திண்ணையில் உட்காருங்க, வருவாரு. நல்லதுங்க சார். நீங்கள் யாரு? விருந்தாளிங்களா? பார்த்தது இல்லைங்களே. ஆமாம், திருவிடை மருதூர்லேருந்து வந்திருக்கேன். தயாளன் அவன் மெல்லிய சட்டையினூடே நுணுக்கி பார்த்தும் பூநூல் தென்படவில்லை. சட்டையின் பாக்கெட்டுக்குள் சிகரெட் பாக்கெட் தெரிந்தது. நல்லதுங்க, நான் இப்படி இருக்கேங்க. நீங்கள் ஜோலி இருந்தா பாருங்க. தயாளன் திண்ணையில் அமர்ந்து கொள்ள அலெக்ஸ் கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனான். திண்ணைக்கு அருகில் சுவரில் ஜன்னல் இருந்தது. அதன் கதவுகளில் ஒன்று திறந்திருந்தது. தயாளன் தவழ்ந்து எட்டி பார்க்க அது ஒரு அறை. அறையில் ரேவதி குறிப்பிட்ட மஞ்சள் நிற சூட்கேஸ் தெரிந்தது. அறையின் வாசல் கதவுகள் திறந்திருக்க அவன் பாதி தெரிந்தான். அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தான். தயாளன் புறப்பட்டு நேராக கோவிலுக்கு வந்துவிட்டார். கூட்டம் வடிய ஆரம்பித்திருந்த நேரம். அர்ச்சனை தட்டுகளை திருப்பிக் கொண்டிருந்த உதவியிடம் உள்ளே அம்மனுக்கு அருகில் கருவறையில் நின்ற ராமகிருஷ்ண குருக்கள் உடனே வெளியே வர சொல்லி சொன்னார். குருக்கள் வந்து, என்னது, அர்ச்சனை தானே? இல்லை, கொஞ்சம் இப்படி வாங்க, பேசணும் என்று தனியாக அழைத்து வந்து, நான் போலீஸ் ஆஃபீஸர், விருதுப்பட்டினம். உங்கள் பொண்ணு மங்களம் மெட்ராஸ் போகல. உங்கள் வீட்டில் இருக்கிறவன் பாலு இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரேவதி சந்தேகப்பட்டு வந்து எல்லாம் சொல்லிருச்சு. மறைக்காதீங்க, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரமித்து போய் நின்றார் குருக்கள். போலீஸ் வரை போய்விட்டதா? ஐயோ பாவிகள், என் பெண்ணை விடுதலை செய்ய மாட்டார்களே, கொன்று விடுவார்களே. கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. மாட்டேன், என் மகளின் உயிர் பெரியது. இவர்களுக்கென்ன, விரைப்பாய் வந்து கேட்டு விடுவார்கள். சொன்னால் அவனை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் அந்த ஆத்திரத்தில் இவன் தோழர்கள் என் மகளை... ஐயோ, நான் சொல்ல போவதில்லை. ஐயா, நேக்கு எதுவும் புரியலைங்களே. ரேவதி வந்துட்டு போச்சுது. அதுகிட்ட மங்களம் மெட்ராஸ் போயிருக்கிறதா போய் சொன்னேன். மங்களம் சொல்ல சொல்லி தான் சொன்னேன். மங்களம் அவ வர்றத விரும்பல. ஏன்னா திருவிழாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வர்றதா சொல்லியிருக்காரு. அந்த சமயம் அவ இருந்தா கவனிக்க முடியாதுன்னு பொய் சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட சொல்லி அவ தான் சொன்னான். அதனால சொன்னேன். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எங்க? அவ மாமன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருக்குது. எங்க? திண்டுக்கல் பக்கத்துல ஐயம்பாளையம்னு. எப்போ வரும்? தேருக்கு முத நாள். அட, நாளைக்கு தான். அப்படியா? உங்க வீட்டில் இருக்கிற பையன் பேரு பாலுதானா? முழு பேரு பாலமுரளி, கூப்பிடுறது பாலு. திருவிடை மருதூர்ல என் ஒன்று விட்ட சித்தப்பா பையன் அவன். என்ன செய்கிறாங்க? சும்மா தான் இருக்கான். அப்பன் கடை வைக்க பணம் தரல. இவன் ஊர் பூரா கடை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊதாரியா திரிஞ்சுட்டு இருக்கான். நான் தான் திருவிழாவுக்கு வந்த மாதிரியும் இருக்கும், நான் அறிவுரை சொன்ன மாதிரியும் இருக்கும்னு வர சொன்னேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லையே. ரேவதி என்னன்னு சொன்னா? நேக்கு புரியலையே. ஒன்றுமில்ல, மன்னிச்சிடுங்க, தொந்தரவு பண்ணிட்டேன், உங்கள் வேலையை பாருங்க என்று தயாளன் புறப்பட்டார். தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்தபோது கான்ஸ்டபிள் கேட்டார், என்ன சாராச்சு? சும்மா வெட்டி அலைச்சல்பா. ஒன்றும் இல்லாததை ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் என்றார் தயாளன். அத்தியாயம் 14. ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அலெக்ஸ் குருக்களின் கைகளை பிடித்து கொண்டு. நீங்கள் அந்த போலீஸ்காரனை சமாளித்ததுல எங்களை விட உங்களுக்கு தான் லாபம். இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே கலைஞ்சு போயிருக்கும். எங்கள் திட்டம், உங்கள் பொண்ணோட கற்பு எல்லாமே. ஏண்டா, மனுஷன் பொய் சொல்லி சமாளித்து அனுப்பிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், அப்போவும் கிராதகத்தனமாக பேசுறியே,
இரக்கமே கிடையாதுடா படவா உனக்கு. ராமகிருஷ்ணன் அண்ணா, நீங்க சமாளிச்சது இருக்கட்டும், அந்தாள் நம்பினானா? நம்பின மாதிரி தான் தெரிஞ்சுது. எப்போ உன் பொண்ணு வருவான்னு கேட்டான். நாளைக்குன்னு சொன்னேன். நாளைக்கு மறுபடியும் வந்து கேட்டா அதுக்கு வேற ஏதாச்சும் போய் யோசிச்சுக்கங்க. இனிமே நான் உங்களை அடைகாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம்னு படுது. புறப்படுறேன். இவளை சமாளிச்ச மாதிரி யாரையும் சமாளிங்க. பொண்ணு உசுரோட வேணுமின்னா. தேர் ராத்திரி எப்படி நடந்துக்கணும்னு சொன்னதெல்லாம் நினைவிற்கு தானே? என் பொண்ணை பத்திரமா விட்டுடுவீங்க தானே? இதை மட்டும் 1000 தடவை கேட்டுட்டீங்க. பெத்தவன் யா, பெத்திருந்தா தெரியும் பாசம், நியாயம். ஆனா எங்களை பெத்தவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க ஐயா. இல்லைன்னா ஏன் இப்படியாகி இருக்க போறோம்? அதென்னத்துக்கு இப்ப கந்தல் கதை? பார்க்கலாம் நாளன்னைக்கு ராத்திரி. வரேன். அலெக்ஸ் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 15. ஐயா ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அலெக்ஸ் குருக்களின் கைகளை பிடித்து கொண்டு. நீங்க அந்த போலீஸ்காரனை சமாளிச்சதுல எங்களை விட உங்களுக்கு தான் லாபம். இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே கலைஞ்சு போயிருக்கும். எங்க திட்டம், உங்க பொண்ணோட கற்பு எல்லாமே என்பதிலிருந்து. அதென்னத்துக்கு இப்ப கந்தல் கதை? பார்க்கலாம் நாளன்னைக்கு ராத்திரி. வரேன். 80 வரை இருந்த டேப்பை அவ்வளவுதான் சார் என்று அணைத்தார் தயாளன். எதிரே இரவு உடையில் நீல அங்கியில் இருந்த எஸ்பி மாதவன் நாயர் மீசையை நீவிக்கொண்டு கிரேட் ஒர்க்கு செஞ்சு என்றார். குருக்கள் கிட்ட பேசினதுல என் சந்தேகம் தீரல சார். திடீர்னு யோசனை ஸ்ட்ரைக் ஆகி புறப்பட்டு போய் வீட்டு ஜன்னல் வழியா மைக்ரோஃபோனை ரூமுக்குள்ள எரிஞ்சு வெளியில பதுங்கி டேப் பண்ணேன். அவனை தஞ்சாவூர் வரைக்கும் ஃபாலோ செய்ய முடிஞ்சுதான். அப்புறம் மிஸ் பண்ணிட்டான் போன கான்ஸ்டபிள். நான் ஏற்கனவே என் மூஞ்ச அவனுக்கு காட்டிட்டதால அவனை நானே ஃபாலோ பண்ண முடியாம கான்ஸ்டபிளை அனுப்பிச்சது தப்பா போச்சு. அவன் தஞ்சாவூர்ல தான் தங்கி இருக்கணும். அவன் கூட்டாளிங்களை தேடித்தான் போயிருக்கணும் என்றார் தயாளன். ரைட்டு, குருக்களும் அவனும் பேசிக்கிட்டதுல நமக்கு என்ன தெரியுது சார்? ஏதோ ஒரு பெரிய திட்டம். அதுக்கு குருக்களை உடந்தையாக்கி வச்சிருக்காங்க. அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்காக அவர் பொண்ணை கடத்திட்டு போய் அவங்க கஸ்டடியில் வச்சிருக்காங்க. வெல், என்ன திட்டம்? கொஞ்சம் விசாரிச்சதுல என்னால் ஓரளவு யூகம் பண்ண முடியுது சார். கமான். தேர் ராத்திரி எப்படி நடந்துக்கணும்னு நினைவிருக்கான்னு கேட்குறான். தேர் ராத்திரி சந்திக்கலாம்னு சொல்கிறான். ஸோ தேர் ராத்திரி ஏதோ நடக்க போகுது. தேர்னா அம்மன் திருவிழா கடைசி நாள். விசாரிச்சதுல அன்னைக்கு மட்டும்தான் அம்மனுக்கு சொந்தமான சிவப்புக்கல் ரத்தன மாலையை அணிவிச்சு அலங்காரிச்சு ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்களாம். ஐ கெட் இட், புரியுது. ஒரு கோயில் குருக்கள் மிரட்டப்படுறதுக்கு இதான் காரணமாக இருக்க முடியும். ஆக அந்த மாலையை அடிக்கிறதுக்கு பிளான் போடுறானுங்க குருக்கள் உதவியோட, அப்படித்தானே? ஐ திங்க் சோ சார். சூப்பரண்டென்டன்ட் சுறுசுறுப்பாகி தன் உதவியாளரை அழைத்தார். அழகிய மங்களபுரம் கோயில் கண்ட்ரோல் ஆஃபீஸர் யாரு? அந்த ஈவோ கார்மேகம் தானே? வழக்கமா வருஷம் தேருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பாரு. அவரை ஃபோனில் பிடிங்க, என்கிட்ட கொடுங்க. உதவியாளர் ஃபோனில் பேசி அதன் வாய் சாத்தி, சார் அவர் வீட்டில் இல்லை சார், அவர் சம்சாரம் தான் பேசுகிறாங்க, வெளியில் போயிருக்காராம் என்றான். வந்ததும் உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு என்றார் எஸ்பி. உதவியாளர் எஸ்பி அருகில் வந்து காதருகில் குனிந்து ஏதோ கிசுகிசுத்தார். அப்படியா? தெளிவாக கேட்டுதா? சந்தேகம் இல்லையே? இல்லை சார், சந்தேகமே இல்லை. எஸ்பி எதிரே தயாளனை பார்த்தார். தயாளன், உங்களுக்கு வேற ஒரு வேலை தரேன், ஸ்மார்ட்டாக முடிச்சுட்டு வாங்க. சார், நான் சொன்ன விஷயம் ரொம்ப அர்ஜென்ட். நான் சொல்ல போகிற விஷயமும் அர்ஜென்ட்டு தான் எஸ்பி சொன்னார். சொன்னதோடு தன் உதவியாளரையும் தயாளனோடு உடன் அனுப்பினார். தயாளன் அவரோடு பைக்கில் புறப்பட்டார். அத்தியாயம் 16. தஞ்சாவூரில் அந்த தனிமையான பங்களாவின் ஏசி அறையில் கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த சுடிதார் அணிந்த இளம்பெண்ணின் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. விழித்திருந்தாள். கன்னங்களில் காய்ந்த கண்ணீர் கோடுகள். அந்த இளைஞன் கதவை திறந்து உள்ளே வந்தான். முடிச்சிட்டியா என்றான். பாவி, என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? இல்லாததும் பொல்லாததும் சொல்லாதே பாப்பா. நான் உன்னை தொட்டேனா? உன் ட்ரெஸ் அவுத்தேனா? பலாத்காரம் எதுவும் செஞ்சேனா? சும்மா கட்டி போட்டு வச்சிருக்கேன். அதுவும் ஏசி ரூம்ல சுகமா தூங்க சொன்னேன். வேற என்ன? பேசிக்கொண்டே அவன் டிஸ்போசபிள் சிரிஞ்ச் எடுத்து அந்த மருந்தை லோட் செய்து கொண்டான். வேணா, நான் பேசல. ஊசி வேணா, மயக்கமா வருது ப்ளீஸ். மயக்கத்தோட நீ தூங்கணுங்கிறதுக்காகத்தானே ஊசி போடுறது. அவன் அவள் அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்தான். எதுக்காக என்னை கடத்திக்கிட்டு வந்த? ஒரு காரியமாதான். எங்கள் வீட்டில் பதறுவாங்க என்னை காணாம. பதறமாட்டாங்க, சொல்லியாச்சு. அவங்களுக்கும் தெரியும் நீ என் பொறுப்பில் இருக்கன்னு. அடம் பிடிக்காம அசையாம இரு. சின்ன ஊசி தான். ஏன் ஏன் இந்த கடத்தல்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவன் அவள் புஜத்தில் அந்த ஊசியை செலுத்தினான். சிரிஞ்சை குப்பை கூடையில் வீசிவிட்டு கர்ச்சீஃப் எடுத்து கைகளை துடைத்து கொண்டான். தூங்கு ஆனந்தமா. அவள் சற்று நேரம் விழிகளை சுழற்றினாள். இமைகளை உதறினாள். கண்கள் செருக ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றாள். அந்த அறைக்கு வெளியே டெலிஃபோன் மணி ஒலித்தது. அவன் வெளியே வந்து எடுத்தான். மெட்ராஸுக்கு கால் போட்டிங்களா? ஆமாம் மேடம். பேசுங்க, நம்பர் இஸ் ஆன் தி லைன். ஹலோ, ஷியாம் ஹியர் என்றான்.
என்னப்பா சொல்லு என்றது எதிர்முனை. டாடி, எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஷியாம், எனக்கு என்னவோ இந்த விபரீத விளையாட்டு வேணாம்னு தான் இப்போ கூட தோணுது. இறங்கியாச்சு டாடி, பாதி விளையாட்டு தாண்டியாச்சு, இனிமே நிறுத்த முடியாது. என்ன பண்ணி வச்சிருக்க ஷியாம்? அதெல்லாம் சஸ்பென்ஸ். நம்ம சேலஞ்ச் என்ன? சாதிச்சு காமிக்கிறது தான். வழிமுறை எதுவாக இருந்தா என்ன? நான் அதுக்கு கேட்கலடா. பின்ன ஓம் பத்திரத்தை நினச்சா கவலையா இருக்கு. அதெல்லாம் கவலையே வேணாம் டாடி. அனுபவமே இல்லாத பிள்ளை நீ இவ்வளோ பெரிய விஷயத்துல இப்படி தனியாலாம் இறங்கி வேணாமே வந்துனே. வெற்றியோட தான் வருவே. எனக்கு நீ ஒரே பிள்ளடா. இது டேஞ்சரான காரியம். 2 வகை எதிரிகள் உனக்கு. ஒன்று போலீஸ், இன்னொன்று அவங்க. இப்போ என்ன சொல்றீங்க? நம்ம பந்தயத்தை வேணும்னா கேன்சல் செஞ்சிடலாம். கிளைமேக்ஸ் தான் பாக்கி. இப்போ திட்டத்தை விட்டுடுனா எப்படி? 1 2 30 லட்சம் டாடி. சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதை. ரைட், வச்சிரவா? ஷியாம் போனை வைத்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அத்தியாயம் 17. தோட்டத்தில் மத்தியில் வீடு. அப்புறம் என்றான் கிரண் ஆர்வமாய். பயப்படுறதுக்கு ஒன்றுமில்ல, அவளை குருக்கள் பிரமாதமாக சமாளிச்சிட்டாரு என்ற அலெக்ஸ் விவரங்களை சொன்னான். அலெக்ஸ், அந்த பொண்ணு ரேவதி உன்னை சந்தேகப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிட்ட? முட்டாள் என்றான் ராவ். நான் எச்சரிக்கையாக தான் நடந்துக்கிட்டேன். அவள் எதை வச்சு சந்தேகப்பட்டான்னு தெரியல. குருக்கள் சொன்னதை அந்த சப் இன்ஸ்பெக்டர் நம்பினானாமா? நம்பிட்டு போனதாக தான் குருக்கள் சொன்னார். நீ அழகிய மங்களபுரத்துலேருந்து புறப்பட்டு இங்கே வந்ததை யாரும் ஃபாலோ பண்ணலையே? இல்லை, நான் எதுக்கும் இருக்கட்டும்னு அங்கே இங்கே சுற்றிட்டு தான் இங்கே வந்தேன். குருக்களை மறுபடி போலீஸில் விசாரிக்க மாட்டாங்களே? மாட்டாங்க. அப்படியே விசாரித்தாலும் அவர் உண்மையை சொல்லவே மாட்டார். சொன்னால் அவர் பொண்ணை நாம் சும்மா விட மாட்டோம்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. பயந்து செத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மங்களம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காளா? சமத்தா இருக்கா. வேற வழி ஏது அவளுக்கு? டூப்ளிகேட் வந்துருச்சா? நாளை காலையில் வருது. அந்த அரசர் அரண்மனை காவல்காரனை எப்படி சமாளிக்க போகிறோம்? அவனை கவனிச்சேன். 24 மணி நேரமும் தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கான். ஒரு புட்டி ஒரு தட்டு போதும் அவனை சமாளிக்க. விடிய விடிய தூங்கிட்டு இருப்பான். அவன் ஒரு பிரச்சனையே இல்லை என்றான் அலெக்ஸ். அத்தியாயம் 18. மறுநாள் அழகிய மங்களபுரம். காலை மணி 6. ராமகிருஷ்ணன் குருக்கள் குளித்து உடம்பெல்லாம் பட்டை பட்டையாய் விபூதி அடித்து கோவிலுக்கு புறப்பட இருந்தபோது கதவு தட்டப்பட்டது. திறந்தார். மஃப்டியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் புன்னகையோடு உள்ளே வந்தார். என்ன ஐயா, என்ன நினைவிருக்குதா? நேற்று வந்து கோயிலில் பேசிட்டு போனேனே. இருக்குது சார். தயாளன் உள்ளே வந்தார். உங்கள் பொண்ணு மாமா வீட்டிலேருந்து வந்தாச்சா? இன்னைக்கு காலையில் வர்றதா சொன்னீங்களே என்று அமர்ந்தார். இவ்வளவு அதிகாலையிலையா வருவா? இனிமேதான் வருவா என்றார் குருக்கள் சற்று எரிச்சலுடன். இப்படி வாங்க, உட்காருங்க. தயாளன் தான் கொண்டு வந்த டேப் ரெக்கார்டரை ஹேண்ட்பேக்கில் இருந்து வெளியில் எடுத்தார். ஐயா, உங்கள் வீட்டில் இருந்துட்டு நேற்று புறப்பட்டு போனானே, அவனும் அவங்க கூட்டாளிங்களும் சேர்ந்து உங்கள் பொண்ணு மங்களத்தை கடத்தி போய் வச்சிருக்காங்க. எதுக்காகன்னா உங்கள் உதவியோட நாளைக்கு தேரில் ஊர்வலமாக வரப்போகிற அம்மன் போட்டுக்க போகிற சிவப்பு ரத்தின மாலையை கொள்ளையடிக்கிறதுக்காக. நான் சொன்னதெல்லாம் சரியா? குருக்கள் திகைத்தார். ஆனாலும் சமாளித்தார். நீங்கள் சொல்கிறது எதுவுமே நேக்கு விளங்கலையே சார். உங்கள் குரலை நீங்களே கேட்டாலாவது விளங்குமா? தயாளன் டேப்பை ஓடவிட்டு நேற்று பதிவு செய்த உரையாடல்களை ஒலிக்க விட்டார். குருக்கள் முகம் வெளுத்தது. நிறுத்தினார் தயாளன். சொல்லுங்க, விபரமா சொல்லுங்க. நடக்க போற தப்ப தடுக்கலாம், உங்க பொண்ணையும் காப்பாத்தலாம். வேணாம் சார் என்று கண்கள் கசிய 2 கைகளையும் கூப்பினார். சார், அவனுங்க பொல்லாதவங்க சார். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா என் பொண்ணை சிதைச்சிடுவானுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அதுலேயும் இன்னும் 3 வாரத்தில் அவளுக்கு கல்யாணம். தயவு செஞ்சு என்னை எதுவும் கேட்காதீங்க, போயிடுங்க. அப்படின்னா ஒரு பெரிய கொள்ளையில் நீங்களும் சம்மந்தப்பட போறீங்க. ஈஸ்வரா, நான் எதுவும் செய்ய போறதில்ல சார். இப்படி உண்மையை எங்ககிட்ட மறைக்கிறதே அவங்களுக்கு தர ஒத்துழைப்பு தானே. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. தப்பு செய்யறவால அம்மன் தண்டிப்பா. அவ இந்த சோதனையே நடத்துறா. அவளே விடுவிச்சிடுவா. அதெல்லாம் சரிதான். நாளைக்கு அந்த நகையை அவங்க எப்படி கொள்ளையடிக்க போறாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எத்தனை மணிக்கு கொள்ளையடிக்க போறாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. கோயில்லையா ஊர்வலமா வர்றப்பவா? எனக்கு எதுவும் தெரியாது. தயாளன் எழுந்து கொண்டார். ராமகிருஷ்ணன், ஒரு போலீஸ் அதிகாரிக்கிட்ட அதுலேயும் முழு விபரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்குறவர்கிட்ட இப்படி வீம்பா பிடிவாதம் பிடிக்கிறது நல்லதில்ல. எங்களை நம்பணும். நீங்கள் உங்கள் மகளை நாங்கள் மீட்டு தருவோம் நிச்சயமா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சார். அப்படின்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் என்றார். என்னோட வரீங்களா? அத்தியாயம் 19. மறுநாள் தேர் நாள். மதியம் 12 மணிக்கு தேர் கோவிலை விட்டு புறப்படும். இரவு 8 9 ஆகிவிடும் நிலைக்கு வர. ஊரின் ஒரு தெருவை விடாமல் பவனி வந்து ஒவ்வொரு வீட்டின் முன்புறம் நின்று அர்ச்சனைகள் செய்து கொண்டு மெல்ல மெல்ல வரும். அழகிய மங்களபுரத்திற்கு ஸ்பெஷல் பஸ்கள் விட்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம்.
சென்னையில் இருந்து டிவிக்காரர்கள் கூட வந்திருந்தார்கள். காலை 10 மணிக்கு தஞ்சாவூரில் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கார்மேகம் தன் காரில் பேங்கிற்கு வந்தார் சூட்கேஸுடன். உள்ளே வந்து மேனேஜருடன் லாக்கர் அறைக்கு போய் திரும்பினார். காரில் அழகிய மங்களபுரம் வந்து கோவிலுக்கு வந்தார். அறங்காவலர்களும் இவருமாக அலங்காரம் நடந்து கொண்டிருந்த கருவறைக்கு வந்தார்கள். ராமகிருஷ்ண குருக்கள் எல்லா அலங்காரமும் முடித்து உற்சவ அம்மனுக்கு சிவப்புக்கல் ரத்தின மாலையை அணிவிக்க காத்திருந்தார். அவர்கள் எடுத்து கொடுத்ததும் கண்களை மூடிக்கொண்டு நடுங்கும் விரல்களால் எடுத்து அணிவித்தார். நாதஸ்வரம் முழங்க அம்மன் தேரில் ஏற்றப்பட்டாள். கூடவே ராமகிருஷ்ண குருக்கள் மற்றும் 2 உதவிகளும் ஏறிக்கொண்டனர். வழக்கத்தை விட இந்த முறை மக்கள் கூட்டம் அதிகம் என்று மக்களே பேசிக்கொண்டார்கள். தேர் இழுக்கப்பட்டு முட்டுக்கட்டை போட்டு போட்டு மெதுவாக நகர்ந்தது. தாரை தப்பட்டை அடித்தார்கள், கொம்பூதினார்கள், வேட்டு போட்டுக்கொண்டே இருந்தார்கள். மக்கள் தங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி காவல்துறை லவுட் ஸ்பீக்கர் கட்டி அலறியது. விளம்பர நோட்டீஸ்களை இறைத்தார்கள். பலூன்காரர்கள் பாம்பு பலூனை நிமிண்டி நிமிண்டி சத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். திருச்சியில் இருந்து வந்திருந்த பத்திரிகைக்காரர் போட்டோ பிடித்து கொண்டு புறப்பட்டு போய் பக்தர்கள் திரண்டனர், தேர் ஓடியது என்று தலைப்பிட்டு கட்டுரை எழுதி மாலை பத்திரிகைக்கு கொடுத்தார். மாலை வந்து கொண்டிருந்தது, வந்து சேர்ந்தது, கடந்தது. இரவு ஆட்சி பீடத்தில் அமர்ந்துவிட 8:45 எந்த அசம்பாவிதமும் இன்றி தேரை நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துவிட்டு மண் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு பஸ் பிடிக்கும் அவசரத்தில் பறந்தார்கள். இரவெல்லாம் தங்கி காலையில் பூசாரி மூலமாக அம்மனின் அருள்வாக்கு வாங்க விரும்பியவர்கள் மட்டும் கோவிலை சுற்றிலும் அங்கங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஏராளமான கார்களும் மாடுகள் அவிழ்க்கப்பட்ட வண்டிகளும் அங்கங்கே நின்றன. வழக்கமான முறைகள் படி உற்சவ அம்மனை தேரில் இருந்து இறக்கி கோயிலின் கருவறையில் விக்கிரகம் அருகில் வைத்தார்கள். ராமகிருஷ்ண குருக்களை கோயிலின் கிணற்றடியில் குளிக்கச் சொல்லி ஈரமாக அப்படியே உள்ளே அனுப்பி உடுக்கை சத்தம் தூள் பரப்ப கதவுகளை சாத்தி பூட்டினார்கள் நிர்வாகிகள். வெளியே வந்து கேஸ் லைட் சுமந்தவனுக்கு ஜெனரேட்டர்காரனுக்கு என்று எண்ணி கொடுத்துவிட்டு காலையில் வருவதாக சொல்லி அவரவர்கள் பிரிந்தார்கள். கோயிலின் சந்தடிகள் குறையவே குறையாமல் வெளியில் வான வேடிக்கைகள், அதிர்வேட்டுகள் என்று பக்தர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு பக்கம் டெலிவிஷன் வைத்து தேவரின் தெய்வம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். இரவு மணி 10:30. அரனூரில் அந்த சிதைந்த அரண்மனைக்கு சற்று தள்ளி காரை நிறுத்தி இறங்கினார்கள் ராவ், கிரண், அலெக்ஸ். முழுக்க இருட்டு, பூச்சி சத்தங்கள். கிரண் மட்டும் சென்று அந்த குடிசையில் கதவை லேசாக திறந்து எட்டி பார்த்தான். எதிர்பார்த்தபடியே காவல்காரன் சாராய மூச்சு விட்டுக்கொண்டு மல்லாக்கப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். கிரண் தன் லைட்டரை கொளுத்தி சிக்னல் காட்டியதும் மற்ற இருவரும் வந்தார்கள். மூவருமாக சிதிலமான அரண்மனைக்குள் சென்றார்கள். குறிப்பிட்ட அந்த சுரங்கப்பாதை வாசல் அருகே வந்தார்கள். போன தடவை ஒத்திகையில் செய்தது போலவே முள்கம்பி வேலியை நீக்கி மரக்கதவின் கீழ்களின் ஸ்க்ரூக்களை கலற்றி கதவை தனியாக எடுத்து வைத்தார்கள். அலெக்ஸ் முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கொண்டான். முகத்தில் அதன் டியூப் பொருத்தின மாஸ்க் அணிந்து நெற்றியில் விளக்கை போட்டுக்கொண்டான். ராவ் டூப்ளிகேட் ரத்தின மாலையை எடுத்து கொடுக்க அதை தன் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். இடுப்பில் கயிறு கட்டி கொண்டான். ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா என்றான் ராவ். அலெக்ஸ் படிகளில் நிதானமாக இறங்க ஆரம்பித்தான். கிரண், நீ இங்கே இரு, நான் கார்கிட்ட நிற்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா நாம பேசிக்கிட்டபடி சிக்னல் தரேன். நீ கயிறை இழுத்து அலெக்ஸுக்கு சிக்னல் தரலாம். சரி ராவ். அலெக்ஸ் சென்ற முறை போலவே கையில் தயாராக கத்தி வைத்து கொண்டு பாக்கெட்டில் ரிவால்வர் செருகிக் கொண்டு நிதானமாக நடந்தான். 20 நிமிடங்களில் இந்த முனைக்கு வந்துவிட்டான். படிகள் ஏறி வந்து தன் தலைக்கு மேல் இருந்த பளிங்கு கல்லை 2 கைகளாலும் தம் பிடித்து உயர்த்த அது அசைத்து கொடுத்தது. மீண்டும் தம் பிடித்து உயர்த்தி நகர்த்தி வைத்துவிட்டு மேலே வர பதைப்புடன் வந்தார் குருக்கள். ரகசிய குரலில் பேசினார். வந்துட்டியா? போலீஸ் என்ன விசாரிச்சாங்க மறுபடி? நான் சொல்லவே இல்லை. ஏன்? எனக்கு மக வேணும், அதனால. கொண்டா, கண்ணை மூடிக்கிட்டு இதை செய்கிறேன். இந்த பாவத்துக்காக 7 ஜென்மத்துக்கு எனக்கு அம்மன் தண்டனை கொடுத்தாலும் சரிதான். என் பொண்ணு உயிர் தான் எனக்கு முக்கியம். சும்மா சலசலன்னு பேசாதையா என்ற அலெக்ஸ் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை பார்த்து அந்த ரத்தின மாலையை ஆர்வமாக பார்த்தான். தன் பாக்கெட்டில் இருந்து டூப்ளிகேட் எடுத்தான். அதை கலட்டு, இதை மாட்டு. ஏம்பா, இது டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே? எந்த கொம்பனாலையும் முடியாது. அதே எடை, அதே டிசைன், ஒரிஜினல் தங்க முலாம். விரல்கள் நடுங்க குருக்கள் இதை அணிவித்து அதை கலற்றி தந்துவிட்டு, என் பொண்ணு என்றார். நாளை காலையில் பத்திரமா உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவா. நான் இறங்கினதும் பளிங்கு கல்லை நகர்த்தி முன் மாதிரி வச்சிடுங்க.
உங்கள் ஒத்துழைப்புக்கு தேங்க்ஸ். அதெல்லாம் வேணாம், எனக்கு என் பொண்ணு தான் வேணும். அலெக்ஸ் படிகளில் இறங்கினான். பளிங்குகள் நகர்த்தப்பட்டதும் நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் 20 நிமிடங்கள். இந்த புறம் வெளிப்பட்டான். கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் கிரணிடம். கிரணும் அலெக்ஸுமாக மரக்கதவை பொருத்தி முள்கம்பி பரப்பி முன்போல அமைத்துவிட்டு காருக்கு வந்தார்கள். ராவ் காரை செலுத்தினான் நிதானமாக. யப்பா, முடிச்சாச்சு என்றான் அலெக்ஸ். கிரண் காரின் உள்விளக்கை போட்டு நகையை பார்த்தான். மெட்ராஸ் கொண்டு போய் காசாக்குற வரைக்கும் இன்னும் வேலை முடியலன்னு தான் அர்த்தம் என்றான். இப்போ என்ன செய்கிறோம்? நேராக தோட்ட வீட்டுக்கு போய் பொருள்களை எடுத்துக்கிறோம். அந்த பொண்ணு மங்களத்துக்கு மயக்க மருந்து கொடுத்து ஏற்றிக்கிறோம். வீட்டை பூட்டிட்டு இதே காரில் மெட்ராஸ் புறப்படுறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட காரை அப்புறம் கொண்டாந்து ஒப்படைச்சிக்கலாம். வழியில் அழகிய மங்களபுரம் ரோட்டோரமா அவளை இறக்கி விட்டுடலாம் என்ன என்றான் ராவ். அவளை கொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா குறுக்கல் அந்த அளவு ஒத்துழைச்சிருக்காரு. போலீஸ் மறுபடியும் அவரை விசாரிச்சாங்களாம். இவர் சொல்லவே இல்லையாம். அதனால பேசினபடி அவளை விட்டுட வேண்டியதுதான் என்றான் அலெக்ஸ். அதான் நியாயம். ஆனால் திருட்டு வெளியில் தெரிஞ்சிடும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் மறுபடி குறுக்கலை விசாரிச்சிருக்கே என்றான் கிரண். இனி நாம் செய்ய வேண்டியதை மட்டும்தான் பார்க்கணும். மெட்ராஸில் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன், அங்கே போயிடலாம். சோகன்லாலை வரவழைச்சு பணமாக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசை கொஞ்ச நாள் தலைமறைவாகிடுறது தான் பெட்டர் என்றான் ராவ். தஞ்சாவூர் வந்து தோட்ட வீடு வந்தார்கள். பொருள்களை பேக் செய்தார்கள். மங்களத்தை உடை கொடுத்து உடுத்தி கொள்ள சொன்னார்கள். மயக்கப்படுத்தினார்கள். காரில் புறப்பட்டார்கள். பேசினபடி அழகிய மங்களபுரம் பிரியும் கிளைச்சாலை அருகில் மயங்கின மங்களத்தை கிடத்திவிட்டு காரை படுவேகத்தில் செலுத்தினார்கள். கும்பகோணம், சேத்தியாத்தோப்பு, செங்கல்பட்டு, தாம்பரம் என்று ஆள் மாற்றி மாற்றி காரை ஓட்டி சென்னை வந்தபோது மறுநாளின் துவக்கத்தில் வானம் லேசாக வெட்கப்பட்டு இமை திறந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 20. ஹோட்டல் ஸ்ரீலேகா, அறை எண் 307. காலை மணி 10. 3 பேரும் ஒவ்வொருவராக விழித்து சோம்பல் முறித்து குளித்து டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டதும் ராவ் டெலிஃபோன் செய்தான். ஹலோ சோகன்லால், நான் ராவ் பேசுகிறேன். என்னப்பா, உங்ககிட்ட இருந்து தகவலே இல்லை. அட்வான்ஸ் வாங்கிட்டு போனியே, ஆளை காணமேன்னு இருந்தேன். நான் கேஷ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்ட்டி ரெடி. என்ன ஆச்சு? சக்ஸஸ் தான். ராவ் டீம் எப்போவாவது தோத்துருக்கா? அப்போது சேட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பணத்தோட ஹோட்டல் ஸ்ரீலேகா 307க்கு வரியா? வரேன். என் கூட இந்த மாதிரி கல் சமாச்சாரங்களில் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் கீர்த்தின்னு, அவரும் வருவார். எத்தனை பேரை வேணாலும் அழைச்சிக்கிட்டு வா சேட்டு என்றான் ராவ். அரை மணி நேரத்தில் சோகன்லால், அவர் மகன் அந்த கீர்த்தி 3 பேருமாக 2 சூட்கேஸ்களோடு வந்தார்கள். கதவு சாத்தினதும் அமர்ந்தார்கள். கீர்த்தி நடுவகிடு எடுத்திருந்தார். ரத்தினமாலை எங்கே என்றார் சேட்டு. அலெக்ஸ் தன் சூட்கேஸில் இருந்து எடுத்து மெத்தை மேல் வைத்தான். சேட்டு அதை எடுத்து பார்த்து கீர்த்தியிடம் தந்தார். கீர்த்தி ஒரு கண்ணுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் பொருத்தி கொண்டு அந்த ரத்தின மாலையில் பதிக்கப்பட்டிருந்த கற்களை ஆராய்ந்தார். காதருகே வைத்து சுண்டி பார்த்தார். எல்லோரையும் ஒரு முறை பார்த்தார். சேட்டை பார்த்து அவர் காதருகில் ஏதோ ரகசியம் சொல்ல குனிய, எதுவும் ரகசியம் வேணாம், ஓப்பனா சொல்லுங்க என்றான் ராவ். அது இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என்றார் கீர்த்தி. என்னையா சந்தேகம்? ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்லை. இந்த கல்லுங்க அத்தனை மதிப்பான கல்லுங்களா தெரியல. ஒரு கல்லை உடைச்சு பார்க்கட்டுமா? சாதாரணமாக உடைக்க முடியாது. இது எப்படின்னு பார்ப்போமே. ஸ்டூல் இழுத்து அதன் மேல் நகையை வைத்து ஒரு சிறிய சுத்தியலை தன் உபகரண பெட்டியிலிருந்து எடுத்து ஒரு கல்லை லேசாகத்தான் தட்டினார். ஆனால் அந்த சிவப்பு கல் மிட்டாய் உடைவது போல 2ஆக உடைந்து போனது. கீர்த்தி எழுந்து விட்டார். சேட்டு, நினைச்ச மாதிரி இது டூப்ளிகேட், ஒரிஜினல் கல்லுங்க இல்லை என்றார். ராவ் அலெக்ஸை முறைத்து, என்னடா இது? எனக்கு எதுவும் புரியலை ராவ். நான் கொண்டு போன டூப்ளிகேட்டை அம்மனுக்கு போட்டுட்டு ஒரிஜினல் எடுத்து வாங்கிட்டு தான் வந்தேன். சேட்டும் அவர் பையனும் எழுந்து கொள்ள, ஏன்பா பூ சுத்துறீங்களா? என்னை ஏமாத்த நினச்சிங்களா? மரியாதையா நாளைக்கே வாங்கின அட்வான்ஸ் பணம் கைக்கு வந்தாகணும், இல்லை நடக்கிறதே வேற என்று விட்டு சேட்டு வேகமாக வெளியேற மற்றவர்கள் தொடர இவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு, என்னடா இது? எப்படி? எங்கே நடந்த தப்பு? மை காட், எவ்வளவு பிளான் போட்டு எப்படா ஏமாந்தோம்? 5 நிமிடங்களில் அந்த அறைக்குள் தபதபவென்று நுழைந்த போலீஸ் அவர்களுக்கு பதில் சொன்னது. கீர்த்தியை வழியில் இறக்கி விட்டுவிட்டு காரை ஓட்டினான் சேட்டு. சோகன்லாலின் மகன் வாய்விட்டு சிரித்தான். அவன் சிரிப்பில் சோகன்லாலும் சேர்ந்து கொண்டார். ஷியாம், நீ ஜெயிச்சிட்டடா. பசங்க மண்டைய பிச்சுக்குவானுங்க. ஒரிஜினல் நம்ம கைக்கு வந்தது எப்படி தெரியும் அவனுங்களுக்கு? பாவம், பெரிய ஆளாயிடுவாடா நீ படவா என்றார் சேட்டு. அப்பா, அன்னைக்கு ராவ் வந்து பேரம் பேசிட்டு போட்டோ கொடுத்துட்டு போன விஷயத்த என்கிட்ட நீங்க சொன்னப்போ நான் சொன்னேன், இந்த நகை கொள்ளைய மூளையை பயன்படுத்தி ஒரு தனி ஆளாவே நடத்த முடியும்னு சொன்னேன்.
3 பேர் எதுக்குன்னு கிண்டல் செஞ்சேன். நீங்க சவால் விட்டு எனக்கு சூடேத்துனீங்க. உடனே புறப்பட்டு கம்ப்ளீட்டா விஷயங்களை திரட்டி பிளான் போட்டேன், சாதிச்சேன் என்றான் ஷியாம் காரை ஓட்டிக்கொண்டே. இப்ப சொல்றியா எப்படி செஞ்ச இத? ரொம்ப சிம்பிள் டாடி. தஞ்சாவூர்ல இருக்கிற நமக்கு சொந்தமான பங்களாவும் ரிவால்வரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இதை சாதிச்சுது. எப்படி? வருஷா வருஷம் திருவிழா தேர்ல அம்மன் வர்றப்ப போட்டுக்கிற இந்த மாலைய அந்த தினம் காலையில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேங்க் லாக்கர்ல போய் எடுத்துட்டு வருவாரு. வந்து கோயில்ல கொடுப்பாரு. அந்த பசங்க நகை அம்மன் கழுத்துல ஏறினப்புறம் தட்டிடணும்னு பிளான் பண்ணியிருக்கணும். நான் இன்னும் முன்னாடியே தட்டணும்னு பிளான் போட்டேன். அந்த அதிகாரி பேரு கார்மேகம். அவருக்கு காலேஜில் படிக்கிற ஒரே பொண்ணு கீதா. உங்க மூலமா நம்ம பக்தர்களை வச்சு செஞ்ச டூப்ளிகேட் நகைய எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் போனேன். சாமர்த்தியமா கீதாவை கடத்தி கொண்டு வந்து நம்ம பங்களால வச்சேன். கார்மேகம் வீட்டுக்கு போய் மிரட்டினேன், பணிஞ்சாரு. தேர் அன்னைக்கு அவரோட கார் டிரைவரை லீவ் எடுக்க சொல்லிட்டாரு. டிரைவர் வேஷத்துல நான் பேங்க் போனாரு. லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. கார்ல வர்றப்போ நான் சூட்கேஸ்ல இருந்து ஒரிஜினலை வாங்கிட்டு நம்ம தயாரிப்பு டூப்ளிகேட்டை கொடுத்தேன். இந்த 3 பசங்களும் அதைத்தான் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கானுங்க மெனக்கட்டு. இந்த கீதாவை என்ன செஞ்ச? அவளை ரிலீஸ் பண்றதா இல்ல ரகசியமா தீர்த்துறதான்னு யோசனையோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணோம்ப்பா. ஜன்னல் கம்பி வளைஞ்சு கிடந்தது. மயக்கத்துல தான் வச்சிருந்தேன், கட்டி போட்டு தான் வச்சிருந்தேன். ஆனாலும் எப்படியோ தப்பிச்சிட்டா. நான் உடனே புறப்பட்டு நகைகளோட மெட்ராஸ் வந்துட்டேன். கவலைப்படாதீங்க டாடி, பினாமி பேர்ல உள்ள பங்களா தானே. மாட்டினா ராவுத்தர் மாட்டுவாரு. அவர் கில்லாடி சமாளிச்சிடுவாரு. சரி, பார்ட்டி எப்போ வரான்? 12 மணிக்கு நம்ம கடைக்கே வர சொல்லியிருக்கேன். பம்பாய் பார்ட்டி, கன் பார்ட்டி. 25 பேசினேன் ஷியாம். நில்சன்னு பேரு. பழைய பழக்கம்தான். இவன் இதை கைமாத்த போறான்னு தான் நினைக்கிறேன். அவன் எதுவோ செய்துட்டு போறான். நம்ம கைக்கு 25 வந்தா போதும். 1 வருஷத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்துடுறேன்ப்பா. கரெக்ட், அதான் சரி. அவர்களின் கார் திருவல்லிக்கேணி ஹைரோட்டில் அவர்களின் கடை வாசலில் நின்றபோது வெளிநாட்டு கார் ஒன்று நின்றிருந்தது. ஷியாம், நில்சன் வந்துட்டான் போலிருக்கு. டைம் தான் 12 போகுதே. கடையில் காத்திருந்த நில்சனையும் அவனுடன் இருந்த மற்றவனையும் கைக்குலுக்கி வரவேற்ற சோகன்லால் அவர்களை மாடிக்கு அழைத்து சென்றார். பொதுவாக பேசிவிட்டு, பிசினஸ் முடிச்சிடலாமா? பணம் கொண்டாந்துருக்கீங்களா? குறுந்தாடி வைத்திருந்த நில்சன் பெரிய பெட்டியை தட்டி காட்டிவிட்டு, முதல்ல பொருளை பார்த்துடலாம் என்றார். ஷியாம் இரும்பு பீரோ திறந்து ரத்தின மாலையை சுற்றி வைத்திருந்த வெல்வெட் துணி மூட்டையை எடுத்தான், பிரித்தான். நில்சன் வாங்கி பார்த்தான். சோதிச்சிடலாமா? பாருப்பா சுல்தான் என்று கூட வந்தவனிடம் கொடுத்தான். அவன் லென்ஸ் வைத்து பார்த்து புருவங்கள் சுருங்க, சின்ன சுத்தியல் எடுத்து ஒரு சிவப்பு கல்லை மெதுவாக லொட் என்று தட்டி பார்க்க அந்த கல் மிட்டாய் போல உடனே உடைந்தது. ஷியாமும் சேட்டும் அதிர்ந்து போனார்கள். என்ன சேட்டு, இது வியாபாரத்துக்கு நல்லா இல்லையே என்று எழுந்து கொள்ள, இருங்க போகலாம் என்று குரல் கேட்டு திரும்ப எஸ்பி மாதவன் நாயரும் அருகே சப் இன்ஸ்பெக்டர் தயாளனும் மற்றும் 4-5 சென்னை போலீஸ்காரர்களும் நின்றார்கள். டோன்ட் மூவ் என்று எஸ்பி உத்தரவிட சேட்டு, பையன், வாங்க வந்த நில்சன், உதவி அனைவருமே கைது செய்யப்பட்டார்கள். உங்க நெட்வொர்க் பூராவையும் பிடிக்கணும்னு தாண்டா பொறுமையா திட்டம் போட்டோம். சோமாரிங்களா? ஆளாளுக்கு அம்மன் நகையை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுவீங்க. போலீஸ் விரல் சூப்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குமா என்றார் தயாளன். அத்தியாயம் 21. 2 தினங்களுக்கு பிறகு அழகிய மங்களபுரத்தில் குருக்களின் வீட்டில் கதவை தயாளன் தட்ட ராமகிருஷ்ணன் திறந்தார். மங்களம் அமர்ந்து பூ கட்டி கொண்டிருந்தாள். வாங்க சார், வாங்க சார் என்றார் குருக்கள். தயாளன் அமர்ந்து, என்னம்மா நல்லா இருக்கியா? தி ஹோல் கேங்கையும் பிடிச்சாச்சு சார். பயந்தீங்களே கிடந்து. அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதுல பாதி பயந்தீங்க. உங்க மகளை பத்திரமா காப்பாத்தி ஒப்படைக்கலன்னா என் வேலையை ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னதும் இன்னும் நம்பி அப்புறம் தானே அந்த ஆசாமிங்க என்ன திட்டம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க என்று சிரித்தார். என் நிலைமையில நீங்க இருந்திருந்தாலும் அப்படித்தான் செய்வீங்க. எப்படி பிடிச்சிங்க சார்? சுரங்கப்பாதை வழியா வரப்போறானுங்கன்னீங்களே. சரி, வரட்டும்னோ அவங்க சொன்னபடியே நடந்துக்கங்கன்னும் உங்ககிட்ட சொன்னோம். அதுபடியே நீங்களும் நடந்தீங்க. அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணோம். 600ல் அவங்க கார்ல மைக்ரோஃபோன் அட்டாச் பண்ணோம். பேசிட்டே போனாங்க. உங்க பொண்ணை கொலை செய்யற நோக்கம் இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்களே உங்க பொண்ணை விடுவிக்கட்டும்னு இருந்து மறைவா கான்ஸ்டபிள்களை இருக்க வச்சு அவங்க இறக்கி படுக்க வச்சுட்டு போனதும் தூக்கிட்டு உங்க வீட்டில் ஒப்படைக்க சொன்னோம். பசங்க மெட்ராஸ் ஹோட்டல்ல தங்கி ஒரு சேட்டை கூப்பிட்டு டூப்ளிகேட்டை விற்க பார்த்தாங்க. நாங்கள் நுழைஞ்சிட்டோம். டூப்ளிகேட்டா? ஆமாம், அது ஒரு தனி கதை. நீங்கள் கழட்டி கொடுத்ததே டூப்ளிகேட்டு தான். இதில் 2 குரூப் வேலை பார்த்துருக்கு. அந்த சேட்டு சொன்னேனே, அவன் மகன் ஷியாம்னு இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட பொண்ணை கடத்தி தன் பங்களாவில் வச்சுக்கிட்டு அவரை மிரட்டினான். அவர் பேங்க்ல இருந்து நகை எடுத்துட்டு வரப்ப
கார் டிரைவரா இவனே ஓட்டி அப்போ அவன் செஞ்சு கொண்டாந்த டூப்ளிகேட்டை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் அவன் எடுத்துக்கிட்டு போனது டூப்ளிகேட், அது எங்கள் ஏற்பாடு. நான் எஸ்பி சார்கிட்ட எல்லாம் சொன்னப்போ அவர் கார்மேகத்தை ஃபோனில் கூப்பிட சொன்னார். அவர் வெளியில் போயிருக்கிறதா அவங்க சம்சாரம் சொன்னாங்க. ஆனால் அதே சமயம் அந்த ஃபோனில் என் பொண்ணை எதுவும் செஞ்சிடாதேப்பா அப்படின்னு கார்மேகம் யார்கிட்டயோ சொல்கிற மெதுவான குரல் கேட்டது. உடனே என்னை கார்மேகம் வீட்டில் போய் பார்க்க சொன்னார் எஸ்பி. நான் அங்கே போய் பைப் பிடிச்சி ஏறி ரூம் வெண்டிலேட்டர் வழியாக பார்த்தா சேட்டு பையன் ஷியாம் மிரட்டுறான் தன் திட்டத்துக்கு ஒத்துழைக்க சொல்லி. இவர் வேற வழி இல்லாமல் ஒப்புக்கிட்டாரு. அப்புறம் நான் ஷியாமை ரகசியமாக ஃபாலோ செஞ்சு அவன் பங்களாவையும் அங்கே கீதாவை கட்டி போட்டிருக்கிறதையும் பார்த்துட்டேன். அவன் ஃபோனை ஒட்டு கேட்டோம், விசாரித்தோம். இன்னார் பிள்ளைன்னாங்க. மெட்ராஸ் போலீஸுக்கு தகவல் சொல்லி சேட்டு வீட்டில் ஒட்டு கேட்குற கருவிகளை பொருத்தி கண்காணித்தோம். இதுக்கு நடுவில் ஒரே நாளில் நாங்கள் ஒரு டூப்ளிகேட் தயாரித்தோம். அதை எடுத்து போய் கார்மேகத்துக்கிட்ட கொடுத்து லாக்கர்லேருந்து நகையை எடுக்கவே வேணாம், இதுதான் ஒரிஜினல்னு ஷியாம் கிட்ட கொடுங்க. கீதா இருக்கிற இடம் தெரியும், இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் பிடிக்கிறதுக்காக ஒத்துழைங்கன்னு கேட்டுக்கிட்டேன். அவரும் ஒத்துழைச்சாரு. கீதாவை நாங்கள் காப்பாற்றிட்டு அவளை தப்பி போன மாதிரி ஜன்னல் கம்பி வளைச்சு செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். ஷியாம் மெட்ராஸ் போனான். சேட்டும் அவனும் 3 பேரையும் ஏமாத்திட்டதா நினச்சி அவங்களும் ஏமாந்துட்டாங்க. இப்போ அவங்க அத்தனை பேரையும் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக வேற குற்றங்கள் பற்றியெல்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு என்றார் தயாளன். குருக்கள் பெருமிதமாக சொன்னார். தப்பு செய்கிறவங்களுக்கு இது இனி ஒரு விதியாக இருக்கட்டும் சார். சாமி சம்பந்தப்பட்ட எந்த தப்பும் நடக்க விட மாட்டா அம்மன். முற்றும்.